வாഴ്த்தப்படுமாறாகட்ടെ. கர்த்தருடைய இரக்கமுள்ள நாமம் ஆமை ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும். പ്രത്യേകാൽ ഈ സ്പെഷ്യൽ മീറ്റിംഗിന്റെ രണ്ടാമത്തെ ദിവസകാലം വൈകിയ വേളയിൽ നമുക്ക് ഒരുമിച്ച് കടന്നു വരുവാൻ ദൈവം ഒരുക്കിയ കൃപയ്ക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. இந்த இரண்டாவது நாள் ஆமை சாயங்கால பொழுதிலே தேவ சமூகத்திலே நாம் கடந்து வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். പ്രത്യേകാൽ കടന്നു വന്ന എല്ലാ കർത്താവിന്റെ വിലയേറിയ മക്കൾക്കും ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിലുള്ള ഞങ്ങളുടെ സ്നേഹവന്ദനത്തെ അറിയിക്കുകയാണ്. இன்றைக்கு கடந்து வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். പ്രത്യേകാൽ ഈ സഭയുടെ നേതൃത്വം വഹിക്കുന്ന കർത്താവിന്റെ ദാസനെ ഓർത്തു സ്തുതിക്കുന്നു. അദ്ദേഹത്തിനോടും ഞങ്ങളുടെ സ്നേഹവന്ദനത്തെ അറിയിക്കുകയാണ്. பிரத்யேகமாக இந்த சபையினுடைய போதகரோடு எங்களுடைய நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கர்த்தர் ஆமை ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமத்தினால் அவரை வாழ்த்துகிறோம். പ്രത്യേകാൽ ഒരേ മനസ്സോടെ ഒന്നിച്ച് നിൽക്കുന്ന ഞങ്ങളുടെ ടീമിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്നു. இந்த நாட்களில் நாங்கள் ஆமை ஸ்தோத்திரம் எங்களுடைய டீமை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒருமித்து செயல்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறோம். ആമേൻ. ഹല്ലേലൂയ. 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 വളരെയധികം പ്രതീക്ഷയോടെ ഇന്ന് രാത്രികാലം നിങ്ങളായിരിക്കുക. പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളോട് ഇടപെടും. ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த ராத்திரி வேளை நீங்கள் அமர்ந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நடுவிலே அவர் பேச ஆரம்பிப்பார். നിങ്ങൾ കടന്നു വന്നത് എന്ത് പ്രശ്നത്തിലാണെന്ന് ഞങ്ങൾക്ക് അറിയത്തില്ല. പക്ഷെ മടങ്ങി പോകുമ്പോൾ നിങ്ങൾക്ക് പൂർണ്ണമായ ഒരു വിടുതൽ ഉണ്ടാകും. நீங்க எந்த பிரச்சனையோடு இந்த இடத்துல கடந்து வந்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்க திரும்பி போகும்போது உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரம் உருவாக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்திலிருந்து கடந்து போவீர்கள். വചന ശുശ്രൂഷയ്ക്ക് മുമ്പായിട്ട് വചനത്തിന്റെ കീഴിൽ നിങ്ങളെ തന്നെ ഒന്ന് താഴ്ത്തി ഏൽപ്പിക്കുക. ആദ്യമായിട്ട് வசனம் பேசுவதற்கு முன்பதாக கேட்பதற்கு முன்பதாக உங்களை பரிசோதனை செய்து தேவ சமூகத்திலே தாழ்த்தி உங்களை சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ആമേൻ. ഹല്ലേലൂയ. രാത്രികാലത്തെ ചിന്തയ്ക്കായി ഒരു വാക്യം വായിക്കാം. മത്തായി എഴുതിയ സുവിശേഷം 10-ാം അധ്യായം അതിന്റെ 26-ാമത്തെ വാക്യം ആർക്കെങ്കിലും ഒരാൾക്ക് ശബ്ദമുയർത്തി വായിക്കാം. இன்று ராத்திரி நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10-ஆம் அதிகாரம் 26-ாமത്തെ வாக்கியம் 26-ஆம் வசனம். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു ഇന്ന് ദൈവം മറഞ്ഞിരിക്കുന്ന ചിലതിനെ വെളിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இன்றைக்கு மறைந்திருக்கிற சில விஷயங்களை கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்த போகிறார்? ഒരു നിമിഷം നമുക്ക് എല്ലാ കണ്ണുകളും അടയ്ക്കാം. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா എല്ലാ കണ്ണുകളും അടച്ചോട്ടെ. எல்லாருடைய கண்களை மூடிக்கொள்ளுவோம். யாரும் ஆமை ஸ்தோத்திர வேடிக்கை பார்க்காதபடி எல்லாருடைய கண்களும் மூடிக்கொள்ளுவோம். ആമേൻ. ഹല്ലേലൂയ. നമ്മുടെ ജീവിതമാകുന്ന യാഗപീഠത്തെ ഒന്ന് ദൈവകരങ്ങളിലേക്ക് ഒന്ന് ഏൽപ്പിച്ചേ. நம்முடைய வாழ்க்கை என்கிறதான பலிபீடத்தை ஒன்று அவன் பரிசோதனை செய்து கொள்ளுவோம். ഹല്ലേലൂയ. തിരുവചനം പഠിക്കുമ്പോൾ 830 പുരോഹിതന്മാർ ഒരുമിച്ച് നിന്ന് ദൈവസാന്നിധ്യത്തിന് വേണ്ടിയിട്ട് പ്രാർത്ഥിക്കുക. ஆமை திருவசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 830 ஆமை ஸ்தோத்திர தீர்க்கதரிசிகள் ஆமை ஆசாரிகள் கூடி கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். അവൾ ഒത്തിരി പ്രാർത്ഥിച്ചിട്ടും അവർക്കൊരു ദൈവ സാന്നിധ്യം കാണാൻ കഴിയുന്നില്ല. அவங்க நிறைய ஜெபம் பண்ணிட்டும் அவங்களுக்கு தேவ ஆமை ஸ்தோத்திரம் அல்லேலூயா பிரசன்னத்தை பார்க்க முடியலை. പക്ഷെ ദൈവകൃപയുള്ള ഒരു മനുഷ്യൻ ഒറ്റയ്ക്ക് യാഗപീഠത്തെ പണിതിട്ട് അവൻ നിന്ന് പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ 830 പേർക്ക് കഴിയാത്തത് അവനെ കൊണ്ട് കഴിഞ്ഞു. ஒரு தேவ மனுஷன் ஆமை தேவ மகிமையின் ஆமை நிறைவில் நின்று கொண்டு ஸ்தோத்திரம் அல்லேலூயா பலிபீடத்தை செட் பண்ணிட்டு அவன் ஆராதனை செய்ய தொடங்கின போது தேவனுடைய ஆமை ஸ்தோத்திர பிரவர்த்தி வெளிப்பட ஆரம்பித்தது. ഹല്ലേലൂയ. ഇന്ന് നമ്മുടെ ജീവിതമാകുന്ന യാഗപീഠം നമുക്കൊന്ന് ശോധന ചെയ്യാം. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்கிறதான ஸ்தோத்திர பலிபீடத்தை நாம் ஒன்று பரிசோதனை செய்து கொள்ளுவோம். കഴിഞ്ഞ നിമിഷം വരെ ഞാൻ ചിലപ്പോൾ എന്റെ പ്രവൃത്തിയിലോ എന്റെ സംസാരത്തിലോ നടപ്പിലോ എന്തെങ്കിലും വീഴ്ച വന്നിട്ടുണ്ടാകും. கழிந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர், என்னுடைய செயலிலே, என்னுடைய பேச்சிலே, என்னுடைய நடத்தையிலே ஆண்டவர் ஏதாவது ஒரு குறைவு ஆண்டவரை உமக்கு விரோதமாய் உண்டாயிருக்கலாம் ஆண்டவரே. പക്ഷേ ഇന്ന് എന്റെ അനുഗ്രഹത്തിന് അതൊരു തടസ്സമാകാതെ വണ്ണം ഒന്ന് യാഗപീഠത്തെ നിങ്ങളുടെ ജീവിതത്തെ ഒന്ന് പണിയാവോ. ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆண்டவரே பலிபீடத்தை ஆண்டவரை செட் பண்ணிடும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தில் என்னை சோதனை செய்கிறேன் என்று சொல்லி കർത്താവേ എന്നെ ഒന്ന് പണിയണമേ എന്നൊന്ന് പറഞ്ഞാട്ടെ. இன்றைக்கு என்னை ஒன்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயாவே ஆண்டவரே என்னை ஒன்று கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லுங்கள். എന്റെ ജീവിതത്തെ ഒന്ന് പണിയണമേ എന്നൊന്ന് പറഞ്ഞാട്ടെ. இன்றைக்கு என்னுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையை ஆண்டவரை பணிது உயர்த்த வேண்டும் என்று சொல்லுங்கள். ഈ പ്രാരംഭ നിമിഷത്തിൽ അങ്ങനെ നിങ്ങൾ പറയാൻ തയ്യാറാണെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ഇന്നൊരു ദൈവ
സാന്നിധ്യം അനുഭവിക്കാൻ കഴിയും. ஆரம்ப நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால் ஹல்லேலூயா, இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் நடுவில் கர்த்தர் செய்வார். ഒരു നിമിഷം ഏൽപ്പിച്ചു കൊടുത്താട്ടെ. ഹല്ലേലൂയ. ஒரு நிமிடம் எல்லாரும் தேவ சமூகத்தில் சமர்ப்பித்துக் கொள்ளுவோம். ஹல்லேலൂയ, ഹല്ലേലൂയ. 430 ബാലിന്റെ പ്രവാചകന്മാർക്ക് കഴിയാത്തത് ഏലിയാവ് യാഗപീഠം പണിത് നിന്നപ്പോൾ അവനെ കൊണ്ട് സാധിച്ചു. 430 ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். தீர்க்கதரிசிகளுக்கு முடியாத காரியத்தை ஸ்தோத்திரம் எலியாவை கொண்டு கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். ഹല്ലേലൂയ. കാരണം അവൻ യാഗപീഠം പണിയാൻ തയ്യാറായി. അവൻ ബലിപീഠത്തെ സെപ്പനിട ആമെൻ സ്തോത്രം ആയത്തമാനാൻ. ഇന്ന് പരിശുദ്ധാത്മാവ് ഈ സഭയ്ക്കകത്തിരിക്കുന്ന ഓരോ ആത്മാക്കളോട് ചോദിക്കുക, നിങ്ങളുടെ ജീവിതമാകുന്ന യാഗപീഠം ഇന്നൊന്ന് പണിയാൻ നിങ്ങൾ തയ്യാറാണോ? பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் உங்களோடு கூட கேட்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுடைய பலிபீடத்தை செப்பனிட நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா என்று ഒരു വിടുതൽ നിങ്ങൾ പ്രാപിക്കും. இன்றைக்கு ஒரு விடுதலை நீங்கள் ஆமென் பெற்றுக் கொள்வீர்கள். ഒരു ദൈവ പ്രവൃത്തി നിങ്ങൾ കാണും. இன்றைக்கு நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தெய்வத்தினுடைய ஸ்தோத்திர பிரசன்னத்தை நீங்கள் காண்பீர்கள். ഒരു നിമിഷം ഏൽപ്പിച്ചു കൊടുത്താട്ടെ. ஒரு நிமிடம் சமர்ப்பித்துக் கொண்டு நாம் ஹல்லேலூயா ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கேட்கிறதான வசனத்திற்காய் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கிருபை இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் நடுவிலே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. வசனத்தை பேசுகிற மகனை கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே, ஆவியானவருடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கிருபை கூட வரட்டும். கேட்கிற ஜனத்தினுடைய காதுகள் திறக்கப்படட்டும். லிதியாவினுடைய இருதயத்தை திறந்ததை போல இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். மகிமை மகத்துவமான காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ഹല്ലേലൂയ. കരമുയർത്തി ദൈവത്തിന് മഹത്വം കൊടുത്താട്ടെ. ഹല്ലേലൂയ. ഉയർത്തി കർത്തരെ സ്തോത്രം பண்ணுவோம். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഉച്ചമ ചൊല്ലുക ഹല്ലേലൂയ. പ്രാരംഭ നിമിഷത്തിൽ ഒരു കാര്യം പറയാം. ഹല്ലേലൂയ പറയുവാണെങ്കിൽ നല്ല ശബ്ദത്തിൽ പറയാം. ஆரம்பத்தில் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு சொன்னா நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. കൈ അടിക്കുവാണെങ്കിൽ നന്നായിട്ട് കൈ അടിക്കണം. கை அடித்து ஆமென் கை அடிச்சீங்கன்னா நல்ல கையை தட்டுங்க. സ്തോത്രം പറയുവാണെങ്കിൽ നന്നായിട്ട് പറയണം. ஆமென் ஸ்தோத்திரம் சொல்றீங்க அப்படி சொன்னா நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. എന്റെ ദൈവത്തിന് നന്നായിട്ട് കൊടുക്കുന്ന ആരാധന മതി. ஆமென். என்னுடைய ஆண்டவருக்கு நன்றாய் கொடுக்கிற ஆராதனை போதும். അലസതയോടെ ചെയ്യുന്ന ആരാധന സ്വർഗത്തിലെ ദൈവം സ്വീകരിക്കത്തില്ല. அசதியோடு கூட செய்யக்கூடிய ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை. പക്ഷെ നിങ്ങൾ പൂർണ്ണ മനസ്സോടെ നന്നായിട്ട് ഒരു സ്തോത്രം പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ സ്തോത്രത്തിന്റെ കീഴിൽ ദൈവ സാന്നിധ്യം ഇതിനകത്ത് ഇറങ്ങും. ஆமென். முழுமையாக உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை உங்கள் நடுவில் நம் நடுவில் இறங்கும். അതോടൊപ്പം തന്നെ വചനം നിങ്ങളോട് ഇടപെടുവാണെങ്കിൽ നിങ്ങൾ ശക്തമായി വചനത്തെ സ്വീകരിച്ചോളൂ. ஆமென். வசனம் உங்களோடு கூட ஸ்தோத்திரம் ராத்திரியில் பேசப்படும் போது தொடுமானால் அதை ஆமென் ஸ்தோத்திரம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ഹല്ലേലൂയ. വചനത്തിലോട്ട് പോകുന്നതിന് മുമ്പ് ഒരു കാര്യം കൂടെ പറയാം. வசனத்திற்கு போவதற்குள்ள முன்பதாக ஒரு காரியத்தை கூட உங்க நடுவில் பங்கு வைக்கிறேன். ഒരു ദൈവദാസൻ പറഞ്ഞതായ ഒരു ഉദാഹരണമാണ് എന്നെ വളരെയധികം ചിന്തിപ്പിച്ചതായ ഒരു കാര്യം. ஒரு கர்த்தருடைய ஊழியக்கார மனுஷன் சொன்ன ஒரு காரியம் என்னை அதிகமாய் தொட்ட ஒரு வார்த்தை. വചന ശുശ്രൂഷ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ബെഥെസ്ദ കുളക്കരയിൽ വിടുതലിന് വേണ്ടി കാത്തുകിടക്കുന്ന മനുഷ്യന് സാദൃശ്യം. இப்போ ஆமென் ஸ்தோத்திரம் வசனத்தினுடைய ஆழங்கள் என்று சொல்லும் போது ஆமென் பிரவர்த்தனம் என்று சொல்லும் போது பெதஸ்தா குளத்தருகே காத்து கிடந்ததான ஆமென் ஸ்தோத்திரம் வியாதியஸ்தர்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஒப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. അവിടെ എന്താ നടക്കുന്നത്? ഒരു ദിവസം ദൂതൻ ഇറങ്ങി ഒരു തവണ ആ വെള്ളം കലക്കും. അപ്പോൾ ആരാണോ ആദ്യം ചാടുന്നത് അവനെ വിടുതലുള്ളൂ. அங்க என்ன சம்பவிக்கிறது? அந்த பெதஸ்தா குளத்தின் மத்தியத்தில் ஒரு தூதன் இறங்கி அந்த தண்ணீரை கலக்குவான். அப்பொழுது ஸ்தோத்திரம் அதற்குள்ளாக இறங்கக்கூடியவர்களுக்கு அற்புதம் நடக்கும். അതുപോലെ വചന ശുശ്രൂഷ, വചനം പുറപ്പെട്ടു വരുമ്പോൾ ആദ്യം ആരാണോ വചനത്തെ സ്വീകരിക്കുന്നത് ആ വ്യക്തിക്ക് വിടുതലുള്ളൂ. അതുപോലെ ஸ்தோத்திரம் வசனத்தை யார் எந்த மனுஷன் முதலாவது அதை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ഇന്ന് നമ്മുടെ ചിന്ത തന്നെ അവൻ കൈയടിച്ചാൽ ഞാൻ കൈയടിക്കാം, അവള് കൈയടിച്ചാൽ ഞാൻ കൈയടിക്കാം. ഇതാ നമ്മുടെ ചിന്ത. இன்னைக்கு நம்முடைய நினைவு என்ன? அவர் கை தட்டுனா நம்ம கை தட்டுவோம், இல்லைன்னா அவங்க கை தட்டுனா நம்ம கை தட்டுவோம். அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். അങ്ങനെ ചിന്തിച്ചുകൊണ്ടിരുന്ന ഒരു ഉപയോഗം കാണത്തില്ല. ആദ്യം വചനത്തെ സ്വീകരിക്കുന്ന വ്യക്തിക്ക് മാത്രമേ വിടുതലുള്ളൂ. அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு காரியமும் நடக்காது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம முதலாவது தேவ சமூகத்தில் சமர்ப்பணத்தோடு அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். അതുകൊണ്ട് വചനം നിങ്ങളിലേക്ക് പുറപ്പെട്ടു വരുമ്പോൾ നിങ്ങൾക്ക് വേണമെന്നുള്ളത് നിങ്ങൾ സ്വീകരിച്ചോളണം. ஆமென். வசனம் உங்களிடத்தில் கடந்து வரும்போது அதை உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். കാരണം എന്റെ വചനം ജീവനും ചൈതന്യമുള്ളതായി ഇരുവായി തലയുള്ള ഏത് വാളിനേക്കാളും മൂർച്ചയേറിയതെന്ന് തിരുവചനം പറയും. என்னுடைய வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் வல்லமையுள்ளதும் அதிகாரமுள்ளதும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயவுமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ആമേൻ. ഈ വചനത്താൽ ചിലത് നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ചെയ്യാൻ കഴിയും. இந்த வசனத்தினால் உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்து முடிக்க முடியும். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. വിശ്വസിക്കുന്നവർ ഒരിക്കൽ കൂടി ദൈവത്തിന് മഹത്വം കൊടുത്താട്ടെ. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ആമേൻ. ഹല്ലേലൂയ. രാവിലെ
சிஸ்டர் நீங்க இந்த ஃப்ரண்ட்ல வாங்க, கொஞ்சம் முன்னாடி ஏறி வந்துருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல நீங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ஏறி வாங்களேன், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ஏறி வாங்க. எங்கே தூரத்தில் இருக்க மாதிரி இருக்கு, நீங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ஏறி வாங்க. ஆள் இல்ல, கொஞ்சம் ஏறி வாங்க சிஸ்டர், கொஞ்சம் ஏறி வந்துருங்க. நீ கிரசாரில் முன்னாடி ஏற்றி போட்டு அப்படி முன்னாடி வந்து உட்காருங்க. ரொம்ப லாங்கில் இருக்கீங்க. ஆமை ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதுக்குள்ள இருங்க. സൂപ്പർ தானா? ആമേൻ, ഹല്ലേലൂയ, ജീസസ് നെയിം. വായിച്ച വാക്യത്തിലോട്ട് വരാം. ടീം മെമ്പേഴ്സ് എല്ലാവരും കൂടെ സഹകരിക്കണം കേട്ടോ, ഒന്ന് സഹകരിച്ച് നിൽക്കണം. ഓക്കെ, ആമേൻ, ഹല്ലേലൂയ. വായിച്ച വാക്യത്തിലോട്ട് നമുക്ക് വരാം. வாசித்ததான வசனத்துக்குள்ள நாம் கடந்து வருவோம். ഒരിക്കൽ കൂടി ഒന്ന് വായിച്ചാൽ. ஆமென். ஒரு முறை கூட வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ആമേൻ, ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. മലയാളത്തിൽ ഇങ്ങനെ പറയുന്നു, അതുകൊണ്ട് അവരെ ഭയപ്പെടേണ്ട, മറച്ചു വച്ചതൊന്നും വെളിപ്പെടാതെ ഇരിക്കത്തില്ല. ஆமென். திருவசனம் ஆமென் சொல்லுகிறது, மறைத்து வைத்திருக்கிற மறைப்பொருட்கள் ஒன்றும் வெளிப்படாமல் இருப்பதில்லை. വിശ്വസിക്കാൻ തയ്യാറായാൽ ഇന്ന് രാത്രികാലം ദൈവം ചിലത് വെളിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. ஆமென். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் சிலதை இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் செய்தெடுக்க போகிறார். ആമേൻ, ഹല്ലേലൂയ. 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 ഇന്ന് പരിശുദ്ധാത്മാ പറഞ്ഞ ഒരൊറ്റ കാര്യമേ ഉള്ളൂ, നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ മറഞ്ഞു കിടക്കുന്ന എന്തൊക്കെയോ ദൈവം ഇന്ന് വെളിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கிற சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். പലപ്പോഴും നമ്മൾ ദൈവസന്നിധിയിൽ പറയാം, ഞാൻ ഇത്ര ആരാധിച്ചിട്ടും ഞാൻ ഇത്ര പ്രാർത്ഥിച്ചിട്ടും എന്തുകൊണ്ട് അങ്ങ് പറഞ്ഞ വാഗ്ദത്തങ്ങൾ നടക്കുന്നില്ല. சில நேரங்களில் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே இவ்வளவு நேரமாய் நான் ஆராதித்தும் ஆமெனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பலபோது கேட்கிறோம். ഇത്ര പ്രാർത്ഥിച്ചിട്ടും ഞാൻ ഇത്ര ആരാധിച്ചിട്ടും എന്തുകൊണ്ട് എനിക്കൊരു മുന്നേറ്റം ഉണ്ടാകുന്നില്ല, ഒരു അനുഗ്രഹം കാണാൻ കഴിയുന്നില്ല. இவ்வளவு ஆராதித்தும் இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டும் என்னுடைய வாழ்க்கையில என்ன ஒரு முன்னேற்றமும் உண்டாகாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொல்லி பலபோது അങ്ങനെ എന്തൊക്കെയോ ചിലത് നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ മറഞ്ഞു കിടക്കുന്നു. അതിനെ ഇന്ന് രാത്രികാലം പരിശുദ്ധാത്മാവ് വെളിപ്പെടുത്താൻ പോകും. அது சிலது ஆமை உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக மறைந்திருக்கிறது. அந்த மறைந்திருக்கிற மறைப்பொருட்களை பரிசுத்த ஆவியானவர் ராத்திரி வேளை வெளிப்படுத்த போகிறார். ആമേൻ, ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. രാവിലെ നമ്മൾ ശക്തമായ വചനദൂത് കേട്ടു. ജീവനില്ലാത്തതിനെ ജീവൻ കൊടുത്ത ഒരു സൈന്യമായി ദൈവം എഴുന്നേൽപ്പിച്ചു. காலையில நாம் வசனத்தை கேட்டோம். ஹல்லேலூயா. ஜீவன் இல்லாமல் இருந்ததற்கு ஆமென் கர்த்தர் ஆமென் ஜீவனை கொடுத்தார். அது சேனையாக எழும்பி நின்றதாக. ആമേൻ, ഹല്ലേലൂയ. ആമേൻ. യെഹെസ്കേൽ പ്രവചന പുസ്തകം 37-ാം അധ്യായമാണ്. ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 37-ாம் அதிகாரத்தில் நாம் வாசித்து தியானித்தோம். ആമേൻ, ഹല്ലേലൂയ. അവിടെ നോക്കി കഴിഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇപ്പോൾ അസ്ഥികൾ താഴ്വരയ്ക്കകത്ത് മറഞ്ഞു കിടക്കുക. இப்போ அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் ஹல்லேலூயா, எலும்புகள் எல்லாம் ஒரு கூட்டமாய் ஸ்தோத்திர பாதாளத்துக்குள்ளாக மறைந்து கிடக்கிறது. ഹല്ലേലൂയ. ദൈവം പ്രവാചകനെ താഴ്വരയിൽ കൊണ്ടു നിർത്തി അവനോട് ചോദിക്കുക, ഈ അസ്ഥികൾ ജീവിക്കുമോ? ஆமென். இப்போ தீர்க்கதரிசியை கொண்டு போய் அந்த பாதாளத்தில் கொண்டு போய் நிறுத்தி கொண்டு கர்த்தர் கேட்கிறார், இது ஜீவன் ஆமென் உயிர் பெறுமா என்று சொல்லி கேட்கிறார். പ്രവാചകൻ നോക്കിയപ്പോൾ അസ്ഥി ചിതറി കിടക്കുക. இப்போ தீர்க்கதரிசி பார்க்கும்போது ஆமை எலும்புகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது. എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അസ്ഥി, തല എന്ന് പറയുന്ന അസ്ഥി അവിടെയാണെങ്കിൽ കൈയുടെ അസ്ഥി ഇവിടെ ആയിരിക്കും, കാലിന്റെ അസ്ഥി ചിലപ്പോൾ ബാക്കിലായിരിക്കും. இப்போ அங்கே கவனிக்கக்கூடிய ஒரு காரியம், தலை அங்கே என்று சொல்ல கால் எங்கேயும் கை அங்கேயும் கிடக்கு. ചിതറി കിടക്കുന്ന അസ്ഥിയുടെ നടുവിൽ പ്രവാചകനെ കൊണ്ടു നിർത്തിയിട്ട് ചോദിക്കുക, ഈ അസ്ഥി ജീവിക്കുമോ? அப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி கொண்டு போய் നിർത്തിയിട്ട് കേൾക്കാറ്, സിതറി കിടക്കുന്നതാണ് இந்த അസ്ഥികൾ ഉയിർ പെറുമാ എന്ന് ചൊല്ലി. ദൈവം അവനോട് പറയുന്ന ഒരൊറ്റ കാര്യം, നീ പ്രവചിച്ചു തുടങ്ങിക്കോ, ഇതിനകത്തൊരു ചലനം ഉണ്ടാകും. പരിശുദ്ധ ദേവൻ അവരോട് കൂടെ പങ്കുവയ്ക്കാൻ ആരംഭിത്താർ. സ്തോത്രം. നീ தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பி, அது ஆமென் ஸ்தோத்திரம் மரித்திருப்பது முழுவதும் ஆமை இன்றைக்கு உயிர் பெறும். അവൻ പ്രവചിച്ചു തുടങ്ങിയതും അസ്ഥിയോട് തന്നെ ചേരാൻ തുടങ്ങി. அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்த போது அவன் எலும்போடு கூட சேர ஆரம்பித்தது. ഹല്ലേലൂയ. അസ്ഥിയോട് ചേർന്ന് ഒരു ശരീരമായി, ഒരു മനുഷ്യ രൂപമായി നിൽക്കുക. இப்போ எலும்போடு கூட சேர்ந்து மாமிச ரூபமாக அது ஆமென் எலும்பி நிற்க ஆரம்பித்தது. അടുത്തവൻ പറയാ, നീ കിഴക്കൻ കാറ്റിനോട് പ്രവചിക്ക്, കാറ്റടിക്കുമ്പോൾ അതിപ്പോ ജീവൻ വെച്ചു തുടങ്ങും. இப்பொழுது காற்றோடு கூட நீ ஆமென் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். அந்த காற்று இப்பொழுது வந்தவுடன் அவர்கள் ஜீவன் அவர்களுக்குள்ளாக உயிர் வரும் என்று சொன்னார். ആമേൻ, ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. കാറ്റ് വീശി കഴിഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ചലനമില്ലാത്തതൊക്കെ ചലിക്കും. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காற்று அடிக்க தொடங்கி விட்டால் ஆமென் ஸ்தோத்திரம், ஆடாமல் இருக்கிறதெல்லாம் அசையாமல் இருக்கிறதெல்லாம் அசைய ஆரம்பிக்கும். എന്റെ ഓർമ്മ ശരിയാണ്, ഒരു 2-3 മാസം മുമ്പ് തമിഴ്നാട് മുഴുവനായിട്ട് ശക്തമായ ഒരു കാറ്റടിച്ചു. என்னுடைய நினைவு ஆமென் சரியா இருக்கும் என்று சொன்னால் 2-3 மாதத்திற்கு முன்பதாக ஆமென் தமிழ்நாடு ஒரு பெரிய ஒரு புயல் காற்று உண்டானது. ഞങ്ങൾ
ന്യൂസിൽ കണ്ടായിരുന്നു, ചെന്നൈയിൽ മാത്രം ഏകദേശം 360ഓളം കൂമ്പാരം പോലെ വലിയ മരങ്ങൾ വീഴുവാൻ. நாங்கள் செய்தியிலே பார்க்கும் பொழுது சென்னையில மாத்திரம் ஸ்தோத்திரம் நிறைய மரங்கள் ஒடிந்து விழுந்தது. நியூஸ் எல்லாம் ആ വിഷയം ഏറ്റെടുത്തുകൊണ്ട് തന്നെ വലിയൊരു ന്യൂസായിട്ട് അത് പരവാനിടയായി. செய்தியை வாசிக்கும் பொழுது அது பெரிய ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு பரபரப்பான ஒரு நியூஸாக காணப்பட்டது. കാരണം കാറ്റ് വന്നു കഴിഞ്ഞാൽ എന്തെങ്കിലും അവിടെ സംഭവിച്ചിരിക്കും. காரணம் அங்கே ஸ்தோத்திரம் காற்று அடித்து விட்டால் ஏதோ ஒரு சம்பவம் அங்கே സംഭവിച്ചിരിക്കും. പ്രവാചകനോട് പറയാ, നീ കാറ്റിനോട് പ്രവചിച്ചു തുടങ്ങിക്കോ, കിഴക്കൻ കാറ്റ് അടിക്കാൻ പോയ ഈ അസ്ഥികൾ. இப்பொழுது தீர்க்கதரிசியோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது ஸ்தோத்திரம் காற்று அடித்து வீச போகிறது. കാറ്റ് അടിച്ചതും എവിടെയൊക്കെയോ അസ്ഥികൾ താഴ്വരയ്ക്കകത്ത് മറഞ്ഞു പോയി. പക്ഷേ ഇപ്പോൾ ഒരു സൈന്യം പോലെ അവർ എഴുന്നേറ്റ് വരികയാണ്. இப்பொழுது காற்று அடித்த உடனே மறந்து கிடந்ததான எலும்புகள் முழுவதும் ஒன்றோடு சேர்ந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு சேனையா எழும்பி நிற்க ஆரம்பித்தது. താഴോട്ട് വായിക്കുമ്പോൾ അവിടെ പ്രവാചകൻ പറയുന്ന ദൈവം പ്രവാചകനോട് പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്, ഇത് എന്റെ ജനമാണ്, ഇസ്രായേൽ ജനം. அங்கே கர்த்தர் தீர்க்கதரிசியோடு கூட சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த சேனை என்னுடைய இஸ்ரவேல் ஜனத்தினுடைய சேனையாக இருக்கிறது என்று சொன்னார். എവിടെയൊക്കെയോ ദൈവം വിളിച്ചു വേർതിരിച്ച ജനം, പക്ഷേ എവിടെയൊക്കെയോ ഇത് മറഞ്ഞു പോയി. இப்போ தெய்வத்தால் வேர்திரிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட தெய்வத்துடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம், ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு பகுதியில் மறைந்து கிடக்கிறார்கள். ഇത് യഹോവയുടെ സൈന്യമാണ്, പക്ഷേ ഇന്ന് എവിടെയൊക്കെയോ ഇത് മറഞ്ഞു പോയി. താഴ്വരയിൽ தேவனுடைய சேனை, ஆனால் ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு பகுதியில் மறைந்து கிடக்கிறது. പരിശുദ്ധാത്മാ പറയാ, ഇത് മറഞ്ഞു പോകത്തില്ല, ഇതൊരു സൈന്യം പോലെ ഇത് എഴുന്നേറ്റ് വരും. പരിശുദ്ധാവിയാനവർ சொல்லுகிறார், இது மறைந்து போவதில்லை, இது ஒரு சேனையாக எழும்பி நிற்கும் என்று சொல்லி പരിശുദ്ധാത്മാവ് സഭയോട് ദൂത് പറയുകയാ, നിങ്ങൾ ഒരു സൈന്യം പോലെ എഴുന്നേറ്റ് വരാൻ പോകുകയാണ്. இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் தேவ சபையோடு கூட பேசுகிறார், நீங்க சேனையாக எழும்பி புறப்பட போகிறீர்கள். എവിടെയൊക്കെയോ മറഞ്ഞിരുന്ന സഭയെ, സഭയുടെ വിശ്വാസികളെ ദൈവം വെളിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. இன்னைக்கு எங்கேயோ மறைந்து கிடந்ததான தேவ சபையை கர்த்தர் வெளியரங்கமாக்க போகிறார். അതാ നമ്മൾ വായിച്ചത്, മറഞ്ഞു കിടന്നതിനെ ദൈവം വെളിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. അതാ നാം വാசித்தது, സ്തോത്രം, മறைந்திருக்கிற മறைപொருட்களை പരിശുദ്ധാവിയാനവർ പകൽ വേളയിൽ വെളിപ്പെടുത്ത പോകുகிறார். ഇന്ന് എവിടെയൊക്കെയോ നിങ്ങൾക്കകത്ത് അഭിഷേകം വരാതെ വന്ന അഭിഷേകത്തെ മറച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ദൈവം അഭിഷേകത്തെ വെളിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. இன்றைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வராத வண்ணம் தடை பண்ணி வைத்திருக்கிறான அந்த தடைகளை உடைத்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்படி விரும்புகிறார். എവിടെയൊക്കെയോ നിങ്ങളുടെ വാഗ്ദത്തങ്ങൾ മറഞ്ഞു പോയെങ്കിൽ ദൈവം വെളിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. ஆமென். இன்னைக்கு உங்களுக்குள்ளாக மறைந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். തലമുറയുടെ വാഗ്ദത്തങ്ങൾ, അനുഗ്രഹങ്ങൾ ദൈവം വെളിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. இன்னைக்கு உங்களுடைய தலைமுறையினுடைய ஆசீர்வாதத்தை மறைந்து கிடப்பதை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ഹല്ലേലൂയ. നിന്റെ കുടുംബം ശപിക്കപ്പെട്ടെന്ന് ലോകം പറഞ്ഞെങ്കിൽ ആ ശാപത്തിനകത്ത് നിന്ന് ദൈവം നിങ്ങളെ പുറത്തു വെളിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. உங்கள் குடும்பம் சபிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லுவார் என்று சொன்ன அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளிப்படுத்தி கொண்டு வர போகிறார். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. മറച്ചു വച്ചതിനെ ദൈവം വെളിപ്പെടുത്തി കൊണ്ടുവരാൻ പോകുകയാണ്. அன்றைக்கு மறைந்திருக்கிறதான மறைப்பொருட்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டு வர போகிறார். ഹല്ലേലൂയ. നോക്കിയേ, അസ്ഥികൾ താഴ്വരയിൽ മറഞ്ഞു കിടക്കുക. இப்போ எலும்புகள் முழுவதும் பாதாளத்தில் மறைந்து கிடக்கிறது. ദൈവത്തിന് അസ്ഥികളെ കൊണ്ട് ഉപയോഗമുണ്ട്. ஆமென். கர்த்தருக்கு இந்த எலும்புகளை கொண்டு பிரயோஜனம் இருக்கிறது. ആ മറഞ്ഞു കിടന്നിടത്ത് നിന്ന് അവരെ ദൈവം പുറത്തു കൊണ്ടുവരിക. அந்த മறைந்து കിടന്നதான இடத்திலிருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்து അവരെ ഒരു സൈന്യമായി ദൈവം വെളിപ്പെടുത്തി. கர்த்தர் அவர்களை ஒரு சேனையாக வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ഗംഗവല്ലി പട്ടണത്തിൽ സഭയായി ദേവദാസനെ നിങ്ങളെ ദൈവം വെളിപ്പെടുത്താൻ പോകുന്നു. கெங்கவல்லி பகுதியிலே சபையாய் தேவதாசனை உங்களை கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்த போகிறார். தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ഒരു സൈന്യത്തെ പോലെ ദൈവം നിങ്ങളെ വെളിപ്പെടുത്താൻ പോകുന്നു. ஒரு சேனையை போல கர்த்தர் உங்களை வெளிப்படுத்த போகிறார். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഇതൊരു പ്രവചന ശബ്ദമായി സഭ ഏറ്റെടുത്തോണം. இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசன சப்தமாக நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ആമേൻ. ഹല്ലേലൂയ. നിങ്ങളെ ദൈവം വെളിപ്പെടുത്തുന്ന വർഷമായത്. இந்த வருஷம் உங்களை கர்த்தர் வெளிப்படுத்தக்கூடிய வருஷமாய் இருக்கிறது. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. സഭ തുടങ്ങിയിട്ട് എത്ര വർഷമായി? 15 വർഷം. ഞാനൊരു ദൂത് പറയാം, 15 വർഷം കൊണ്ട് മറഞ്ഞിരുന്നെങ്കിൽ ഈ 16ാമത്തെ വർഷം ദൈവം നിങ്ങളെ വെളിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. இன்னைக்கு 15 ஆண்டுகள் மறைந்திருந்த தேவ சபையை கர்த்தர் ராமேஸ்வரமலையில் இன்றைக்கு வெளிப்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூய. அது വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? ഹല്ലേലൂയ. விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. ആമേൻ. ജീസസ്. ഹല്ലേലൂയ. വേഗത്തിൽ എസെക്കിയേൽ പ്രവചനം ഒന്ന് എടുത്താട്ടെ. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்று வேகத்தில் எடுங்க சீக்கிரமாய். 36ാമത്തെ വാക്യം 33 മുതൽ ഒന്ന് താഴോട്ട് ഫുൾ അവസാനം വരെ വായിച്ചാട്ടെ. 36ന്റെ 33 മുതൽ അവസാനം വരെ.
36ஆம் அதிகாரத்தினுடைய 33 முதல் முடிவு வரை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களிலே குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்களை அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாயிருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். അതിനാൽ நான் കർത്തർ என்பதை അറിந்து கொள்வார்கள் என்று என்றார். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഇവിടെ തിരുവചനം പറയുന്നു, ശൂന്യമായി കിടക്കുന്ന പട്ടണത്തെ ഞാൻ ആളുകളെ കൊണ്ട് നിറയ്ക്കാൻ പോകുന്നു. இங்கே ஆமென் ஸ்தோத்திரம் திருவசனம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம் பாழடைந்த பட்டணத்தை ஆமென் ஸ்தோத்திரம் நான் நிரப்ப போகிறேன் என்று. ഇത് സഭയോട് ദൈവദാസനെ, സഭയോട് പരിശുദ്ധാത്മ പറയുന്ന ദൂത. இன்னைக்கு ஆமென் கர்த்தருடைய ஊழியக்கார மனுஷனே ஆமென் ஸ்தோத்திரம் தேவ சபையோடு கூட சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனம். ശൂന്യമായി കിടക്കുന്ന സഭയ്ക്കകത്ത് ജനങ്ങൾ കടന്നു വരാൻ പോകുകയാണ്. பாழாய் கிடக்கிறதான தேவ சபைக்குள்ள ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ജാതികൾ കാണാൻ പോകുകയാണ്. அது ஜாதிகள் காண ஆமென் பார்க்க போகிறார்கள். സഭയ്ക്കകത്ത് ആൾക്കാർ തിങ്ങി നിറയുമ്പോൾ ജാതികൾ നോക്കും ഇതിനകത്ത് എന്താ സംഭവിക്കുന്നത്. இதற்குள்ளாக ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் கூட்டமாய் ஆமென் கூடும் பொழுது ஆமென் ஜாதிகள் ஆமென் காண ஆரம்பிப்பார்கள். ഇന്നലെ വരെ ഈ പട്ടണത്തിന് പറയാനുണ്ടായിരുന്നു ഈ സഭയ്ക്കകത്ത് ശൂന്യത ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. ஆமென் ஸ்தோத்திரம் நேற்று வரை சொன்னார்கள் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் இது ஒரு ஆமென் பாழடைந்த சபை என்று சொல்லி. പക്ഷേ ഈ 16ാമത്തെ വർഷം സഭയെ പണിയുന്നത് ദൈവമാണ്. இந்த 16ാമത്തെ ആണ്ടിലെ தேவ சபையை கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா வேலை செய்ய போகிறார். ദൈവം ഇതിനെ പണിഞ്ഞാലുള്ള പ്രത്യേകത ഇതിനകത്ത് ആൾക്കാർ കടന്നു വരും. இதை கட்டுவார் என்று சொன்னால் இதற்குள்ளாக தேவ பிள்ளைகள் ஆமென் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ആമേൻ. ഹല്ലേലൂയ. അതിന്റെ 37ാമത്തെ വാക്യം ഒന്നുകൂടെ വായിച്ചോട്ടെ. அது 37ஆம் வசனத்தோடு வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ഇവിടെ ദൈവം പറയാ, അവർ എന്നോട് അപേക്ഷിച്ചത് ഞാൻ ഒന്നുകൂടെ ചെയ്യാൻ പോവുകയാണ്. அவர் என்னோடு கூட வேண்டுதல் செய்ததை ஆமென் ஸ்தோத்திரம் நான் ஆமென் ஸ்தோத்திரம் அருளி செய்ய போகிறேன். പക്ഷേ നിങ്ങൾ പറയണം നിങ്ങൾക്ക് എത്ര വിശ്വാസികൾ വേണമെന്ന്. ஆமென். நீங்க சொல்ல வேண்டும் எவ்வளவு விசுவாசிகள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி. തിരുവചനത്തിനകത്ത് ദൈവം വ്യക്തമായി വിളിച്ചു പറയാ, ഞാൻ അത് ചെയ്യാൻ പോവുകയാണ്. இப்போ ஆமென் வார்த்தையில கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் கூப்பிட்டு சொல்லுகிறார், அதை நான் செய்து முடிக்க போகிறேன் என்று. ഇവിടെ അടുത്ത വാക്യം ഇങ്ങനെ പറയുന്നു, അവർക്ക് ഞാൻ ആളുകളെ ആട്ടിൻ കൂട്ടത്തെ പോലെ കൊടുക്കാൻ പോവുകയാണ്. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆமென் தேவ சபைக்குள்ளே ஆமென் ஆட்களை ஆடு கூட்டத்தை போல நான் பெருக பண்ண போகிறேன். പരിശുദ്ധാത്മ പറയുന്നതുള്ള സഭയ്ക്കകത്ത് ആളുകളെ ആട്ടിൻ കൂട്ടത്തെ പോലെ ദൈവം കയറ്റാൻ പോവുകയാണ്. பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், ஆடினுடைய கூட்டத்தை போல இதற்குள்ளாக கர்த்தர் பெருக செய்ய ഈ போகிறார். വർഷം ഇതിനകത്ത് വലിയൊരു ആട്ടിൻ കൂട്ടത്തെ നിങ്ങൾ കാണും. இதற்காக ஆமென் ஸ்தோத்திரம் இந்த வருஷத்திலே ஒரு பெரும் கூட்டத்தை நீங்கள் கண்ணார பார்ப்பீர்கள். പരിശുദ്ധാത്മ പറയാ, ഇത് സഭയെ വെളിപ്പെടുത്തുന്ന വർഷമാണ്. அவர் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு சபையை வெளிப்படுத்துகிற ஆண்டு என்று ഇത് சொல்லி. സഭയെ ദേശത്തിൽ വെളിപ്പെടുത്തുന്ന വർഷമാണ്. இது தேவ சபையை வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு வருஷம். പട്ടണത്തിന്റെ നടുവിൽ സഭയെ വെളിപ്പെടുത്തുന്ന വർഷമാണ്. இந்த பட்டணத்தின் நடுவிலே கர்த்தர் இந்த சபையை வெளிப்படுத்துகிற வருஷமா இருக்கிறது. പരിശുദ്ധാത്മ പറയാം, മറഞ്ഞിരുന്ന സഭയെ ദൈവം വെളിപ്പെടുത്തുക ഈ വർഷം. ஆமென். இந்த வருஷம் ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியானவர் இந்த சபையை மறைந்திருந்த சபையை வெளிப்படுத்த போகிறார். ആമേൻ. ഹല്ലേലൂയ. 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 ഇന്ന് ഇതിനകത്ത് എന്താ ഒരു ശൂന്യത വരാൻ കാരണം? இன்றைக்கு எதற்காக இதற்குள்ளாக ஒரு ஸ்தோத்திர பாழான ஒரு நிலை வர காரணம் என்ன? എവിടെയൊക്കെയോ ദൈവജനത്തിന്റെ മറച്ചു വച്ചേക്കുക. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை ஏதோ ஒரு பகுதியில மறைத்து வைக்கப்பட்டு എവിടെയൊക്കെ
നിങ്ങളുടെ അഭിഷേകം മറഞ്ഞിരിക്കുക. உங்களுக்குள் இருக்கக்கூடிய அபிஷேகம் மறைந்திருக்கிறது. എവിടെയൊക്കെയോ നിങ്ങളുടെ മേൽ കിടക്കുന്ന ദൈവകൃപകൾ മറഞ്ഞിരിക്കുക. உங்களுக்குள் இருக்கக்கூடிய தேவ கிருபை ஏதோ ஒரு பகுதியில் மறைந்திருக்கிறது. പക്ഷെ അതിനെ മടക്കി കൊണ്ടുവന്ന് വെളിപ്പെടുത്താൻ ദൈവം ആഗ്രഹിക്കുക. ஆமா, இன்றைக்கு அதை திரும்ப கொண்டு வந்து அதை வெளிப்படுத்த கர்த்தர் ஆசைப்படுகிறார். നിങ്ങൾക്ക് എത്ര പേർക്ക് ഇത് മനസ്സിലാവുന്നുണ്ടെന്ന് എനിക്ക് അറിയത്തില്ല. எத்தனை பேருக்கு இது புரிந்து கொள்ளுகிறது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. ചിലപ്പോൾ നിങ്ങൾ വന്നത് അനുഗ്രഹത്തിന് വേണ്ടി ആയിരിക്കും, അനുഗ്രഹത്തിന്റെ വചനം കേൾക്കാനായിരിക്കും. நீங்க வந்தது ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமான வசனத்தை கேட்டு போவதற்காக ஒரு சமயம் இங்க வந்திருக்கலாம். പരിശുദ്ധാത്മാവ് സഭയോട് ദൈവാലോചന പകൈമാറും. இன்னைக்கு பரிசுத்தாவியான தேவ சபையோடு கூட தெய்வத்துடைய தீர்க்கதரிசன வசனத்தை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். സഭ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടു കഴിഞ്ഞാൽ സഭയ്ക്കകത്തിരിക്കുന്ന നിങ്ങൾ ഓരോരുത്തരും അനുഗ്രഹിക്കപ്പെടും. சபை ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டால் சபைக்குள் இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். സഭ വിടുവിക്കപ്പെട്ടു കഴിഞ്ഞാൽ നിങ്ങളും വിടുവിക്കപ്പെടും. சபை விடுதலையாக்கப்பட்டு விட்டால் நீங்களும் விடுதலையாக்கப்படுவீர்கள். സഭ പുറത്തു വന്നാൽ നിങ്ങളും പുറത്തു വരും. ஆமே, சபை வெளியே வந்து விட்டால் நீங்களும் வெளியே காணப்படுவீர்கள். പരിശുദ്ധാത്മാ പറഞ്ഞത് മറഞ്ഞിരിക്കുന്നത് ഞാൻ വെളിപ്പെടുത്താൻ പോകുന്നു. அதுதான் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற மறைந்திருக்கிறது என வெளிப்படுத்த போகிறேன் என்று சொல்லி. ഞാൻ വെളിപ്പെടുത്തി കഴിഞ്ഞാൽ പിന്നെ ഒരു പൈശാചിക മണ്ഡലങ്ങൾക്ക് മറച്ചു വയ്ക്കാൻ കഴിയത്തില്ല. நான் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னால் அதை ஆமே ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஆமே மறைத்து வைப்பதற்கு எந்த ஒரு பிசாசுக்கு முடியாது. ആമേൻ, ഹല്ലേലൂയ. ഇവിടെ പത്രോസിനെ തന്റെ ശിഷ്യന്മാരെ 12 പേരെ ദൈവം അടുക്കലേക്ക് വിളിച്ചിട്ട് അവരോട് പറയുന്ന ഒരു വാക്യം നമ്മൾ വായിച്ചു. ஆமே, இயேசு கிறிஸ்து தன்னை ஆமே ஸ்தோத்திரம் தன்னுடைய சீஷர்கள் 12 பேரை கூப்பிட்டு சொன்ன வார்த்தையை தான் நாம் அங்கே வாசித்தோம். പ്രാരംഭ വാക്യം വായിക്കുമ്പോൾ അവരോട് പറയുക, നിങ്ങൾ എന്റെ നാമത്തിൽ കടന്നുപോയി ഇസ്രായേലിൽ തെറ്റിപ്പോയ ആടുകളുടെ അടുക്കലേക്ക് ചെന്നിട്ട് ദൈവരാജ്യത്തെ കുറിച്ച് നിങ്ങൾ പ്രസംഗിക്കണം. ஆரம்பத்தில் கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், ஆமே ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனத்தினிடத்திலே போய் தவறி போனவர்களை ஆமே ஸ்தோத்திரம் நீங்கள் தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். അവർക്ക് അധികാരം കൊടുത്തു, ഭൂതങ്ങളെ പുറത്താക്കുവാനും കുഷ്ഠരോഗികളെ സൗഖ്യമാക്കാനൊക്കെ അധികാരം കൊടുത്തു. அவர்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். ஆமே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிசாசுகளை துரத்துவதற்கு, நோய்களை குணமாக்குவதற்கான அதிகாரத்தை. എന്നിട്ട് അവരിലേക്ക് ചില ഉപദേശങ്ങൾ കൊടുക്കുക. அவர்களுக்கு ஆமே நடுவிலே சில ஆமே ஸ்தோத்திரம் போதனையை கர்த்தர் கொடுக்கிறார். നിങ്ങൾ മനുഷ്യരുടെ ഇടയിലേക്ക് പോകുന്നത് ബുദ്ധിയുള്ളവരായിരിക്കും. ஆமே, நீங்க மனுஷர்கிட்ட போறீங்க, நீங்க புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று നിങ്ങൾ ഏതെങ്കിലും ദേശത്തിൽ കാൽ ചവിട്ടുമ്പോൾ ആ ദേശക്കാർ നിങ്ങളെ കൈക്കൊള്ളാൻ തയ്യാറായില്ലെങ്കിൽ അവിടെ നിന്ന് പുറത്തു വരുമ്പോൾ നിങ്ങൾ കാലിന്റെ അടിയിലെ മണ്ണ് വരെ തൂത്തു കളഞ്ഞിട്ട് നിങ്ങൾ പുറത്തു വരാം. நீங்கள் ஒரு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கும் போது அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்கள் காலிலே படிந்திருக்கிற தூசியை தட்டி உதறி விட்டுட்டு இங்க கடந்து வர வேண்டும். ഇങ്ങനെ തന്റെ ശിഷ്യന്മാരെ പറഞ്ഞയച്ചിട്ട് ദൈവം അവരെ നോക്കി പറയാ, അതുകൊണ്ട് ഒന്നിനെ ഭയപ്പെടേണ്ട, മറച്ചു വച്ചതിനെ ഞാൻ വെളിപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. இப்படி ஆமை சொல்லி அனுப்பி வைத்ததான தேவன் ஆமை ஸ்தோத்திரம் மறைந்திருக்கிற சில மறைப்பொருட்களை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி சொன்னார். ആമേൻ, ഹല്ലേലൂയ. ഈ വാക്യവുമായിട്ട് ദൈവസന്നിധിയിൽ ഇരിക്കുമ്പോൾ ദൈവം എനിക്ക് തന്നൊരു ചിന്ത ഇങ്ങനെയാണ്. இந்த வார்த்தையை நான் ஆமை ஸ்தோத்திரம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிந்தை எனக்குள்ளாக தருகிறார். ദേശത്തെ നോക്കി ദൈവം പറഞ്ഞതല്ല, തന്റെ ശിഷ്യന്മാരെ നോക്കി ദൈവം പറഞ്ഞതാണ്. இது தேசத்தை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை அல்ல, தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை. കാരണം പത്രോസിനെ പോലെ തന്റെ ശിഷ്യന്മാരെ ഓരോരുത്തരുടെ ജീവിതം പഠിച്ചു കഴിഞ്ഞാൽ ഇവരെല്ലാം പരാജയപ്പെട്ട വ്യക്തികൾ. ஆமை, பத்ரோசினுடைய வாழ்க்கையை போல கூட இருந்த சீசர்கள் எல்லாம் ஆமை தோல்வியை சந்தித்தவர்களாய் இருந்தார்கள். ക്വാളിറ്റി ഒന്നുമില്ല. இவர்களுக்கு சொல்லுவதற்கு பெருமைப்படுத்துவதற்கு ஒன்றும் இல்லை. കാരണം ലോകം നോക്കുന്നത് ക്വാളിറ്റി ഉണ്ടോ. இன்றைக்கு ஆமை உலகம் பார்ப்பது ஆமை சொல்ற பெருமை இருக்கிறதா புகழ் இருக்கிறதா என்று. ഇവൻ എന്തെങ്കിലും കഴിവുണ്ടോന്നാ ലോകം இவனுக்கு ஏதாவது ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஏதாவது திறமை இருக்குதான்னு சொல்லி உலகம் பார்க்கும். പത്രോസിനെ നോക്കിയാൽ മീൻ പിടിക്കാൻ മാത്രമേ അറിയത്തുള്ളൂ. அவன் பேதுருவை பார்த்தால் அவன் ஸ்தோத்திரம் மீன் பிடிக்க மாத்திரம் தெரியும். അവനിൽ വേറെ നന്മയൊന്നുമില്ല. அவனுக்குள்ள வேற நன்மைகள் ஒன்றுமே கிடையாது. അതുകൊണ്ട് തന്നെ അവൻ ഒരു ഭവനത്തിൽ കടന്നുപോയി അവനെ ചേർത്ത് പിടിക്കാൻ എല്ലാവരും ഒന്ന് മടിക്കും. அதனால அவன் ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போனான்னு சொன்னா அவனை சேர்த்து பிடிப்பதற்கு எல்லாருமே என்ன செய்வாங்க, ஆமை ஸ்தோத்திரம் மடிப்பாங்க. കാരണം അവൻ ഇത്ര ഒരു ഡിസ്റ്റൻസിലെ വരുമ്പോൾ മീനിന്റെ നാറ്റം അവന്റെ ശരീരത്തിൽ. அவன் கொஞ்சம் பக்கத்துல வரும்போது ஆமை ஸ்தோத்திரம் என்ன உண்டாகும் சொன்னா மீன் நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். ഒരു നന്മയും ഇല്ലാതെ ഏതോ ഒരു കോണിൽ ഒതുങ്ങപ്പെട്ട് കിടന്ന ഒരു മനുഷ്യൻ, ஏதோ ஒரு ஆமை ஸ்தோத்திரம் நன்மையை பார்க்காத ஒரு மனுஷன், ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன் பேதுரு. അവന്റെ മേൽ കടന്ന നന്മ ദൈവം വെളിപ്പെടുത്തിയപ്പോൾ அவனுக்குள்ளாக இருந்ததான நன்மையை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்த போது ചേർത്ത് പിടിക്കാൻ മടിച്ച ജനം തന്നെ അവന്റെ നിഴലടിച്ചെങ്കിൽ സൗഖ്യമാകാൻ രോഗികളെ കൊണ്ടുവന്നിടുക. ஆமை சேர்த்து பிடிப்பதற்கு ஆமை ஸ்தோத்திரம் ஆமை ஸ்தோத்திரம் அல்லேலூயா தாமதித்ததான தெய்வத்துடைய பிள்ளைகள் அவனுடைய நிழல் பட்டாகிலும் சௌக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி அவன் நிழல் படும்படி அவங்க காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். പത്രോസ് നിന്നെ
வெளிப்படுத்தியது சர்வசக்தனாய தெய்வமா. காரணம் உன்னை வெளிப்படுத்தினது ஆமை ஸ்தோத்திரம் பேதுருவே, ஆமை ஸ்தோத்திரம் அண்ட சராசரங்களை உருவாக்கின என் தேவாதி தேவன். ഇനി നിന്നെ കുറ്റം പറയാനോ നിന്റെ മേൽ ക്വാളിറ്റി ഉണ്ടെന്നോ നോക്കാൻ ആരും വരത്തില്ല. உன்னை குற்றம் சொல்லுவதற்கோ உன்னுடைய திறமையை பார்ப்பதற்கோ யாரும் உனக்கு முன்பாக வருவதில்லை. ഇന്നലെ ആരും നിന്നെ അടുപ്പിച്ചില്ലെങ്കിൽ നിന്റെ നന്മ പുറത്തു വന്നു കഴിഞ്ഞാൽ നിന്നെ ദൈവം വെളിപ്പെടുത്തി കഴിഞ്ഞാൽ അനേകർ നിന്റെ മുൻപിൽ വരും. நேற்று வரை உன்னை யாரும் சேர்த்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் ஆமை ஸ்தோத்திரம் இந்த தேவ பிரசனம் உனக்குள் வந்து விட்டால் ஆமை சேராத நபர்கள் எல்லாம் உன்னோடு கூட சேர ஆரம்பிப்பார்கள். അതുകൊണ്ട് അവനെ നോക്കി അവൻ യേശു കർത്താവ് പറയുന്നേ, ഒന്നിനെ കുറിച്ച് നിങ്ങൾ ഭയപ്പെടേണ്ട കാര്യമില്ല, ഞാൻ വെളിപ്പെടുത്താൻ പോകുകയാണ് നിങ്ങളെ. அதுதான் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம், நான் உங்களை சேர்த்துக் கொள்ள போகிறேன் என்று. മാളിക മുറിക്കകത്തുന്ന ഒരു തലമുറയെ ദൈവം ദേശത്തിലേക്ക് വെളിപ്പെടുത്തി. அறையில் இருந்து ஒரு தலைமுறையை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ഞാൻ പറയും, ലോകം ഇങ്ങനെ പറഞ്ഞു കാണും, യേശു കർത്താവ് മരിച്ചല്ലോ, ഇനി തന്റെ ശിഷ്യന്മാർ വാ തുറക്കത്തില്ല. அவன் உலக சொல்லி இருக்கும், ஆமை ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், ஆமை ஸ்தோத்திரம் இனி சீஷர்கள் வாய் திறக்க மாட்டாங்கன்னு சொல்லி ഇവരെല്ലാം ഭവനത്തിനകത്ത് ഒളിച്ചിരിക്കുക. இப்போ இவர்கள் எல்லாம் ஆமை ஸ்தோத்திரம் பவனத்தில் ஆமை ஸ்தோத்திரம் வீட்டிற்குள் மறைந்திருக்கிறார்கள். ഈ മറഞ്ഞിരിക്കുന്ന വീട്ടിനകത്ത് നിന്ന് അടുത്തൊരു മാളിക മുറിയിലേക്ക് ദൈവം അവരെ കയറ്റി വിടുകയാണ്. இப்போ மறைந்திருக்கிற பவனத்திற்குள் இருந்து அவர்களை கர்த்தர் மேல் விட்டு அறைக்கினராக அவர் ஆமை ஸ்தோத்திரம் மனதில் அடி வைக்க வைக்கிறார். കാരണം മാളിക മുറിക്കകത്ത് നിന്ന് ഇവരെ ദൈവം വെളിപ്പെടുത്താൻ ആഗ്രഹിക്കുന്നു. இவர்களை மேல் விட்டு அறையில் இருந்து கர்த்தர் வெளிப்படுத்த தேவன் ஆசைப்பட்டார். ഞാൻ സഭയെ നോക്കി പറയും, സഭയ്ക്കകത്ത് നിന്ന് നിങ്ങളെ ദൈവം ദേശത്തിലേക്ക് വെളിപ്പെടുത്താൻ ആഗ്രഹിക്കുന്നു. இன்றைக்கு சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற, சபைக்குள்ள இருந்து தேசத்தின் நடுவிலே உங்களை காண்பிக்கும்படி கர்த்தர் விருப்பம் கொள்ளுகிறார். ഒറ്റ കാര്യം, കാത്തിരുന്ന് പ്രാപിക്കാൻ തയ്യാറാണോ? ஆமா, இன்றைக்கு ஒரு காரியம், நீங்கள் அவை காத்திருந்து தேவ சந்நிதியில் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா? ആമേൻ, ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. വെളിപ്പെടുത്താൻ ദൈവം ആഗ്രഹിക്കുക. வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஸ்தோத்திர விருப்பம் கொள்ளுகிறார். ആമേൻ, ഹല്ലേലൂയ. നിങ്ങളൊന്ന് ചിന്തിച്ചേ, നിങ്ങൾ ഒത്തിരി പ്രാർത്ഥിച്ചിട്ടും ഒത്തിരി ആരാധിച്ചിട്ടും എന്തുകൊണ്ട് നിങ്ങൾക്ക് വാഗ്ദത്തങ്ങൾ കാണാൻ കഴിയുന്നില്ല? நீங்க நிறைய ஆராதிச்சிட்டு நிறைய ஜெபம் பண்ணிட்டு எதற்காக அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை? എത്ര ദൈവസന്നിധിയിൽ വന്നിരുന്നാൽ, ഉപവാസ പ്രാർത്ഥനയിൽ വന്നിരുന്നാലും ഒരു അഭിഷേകം പ്രാപിക്കാൻ കഴിയുന്നില്ല. எவ்வளவு ஜெப கூட்டங்கள்ல வந்து இருந்தாலும், உபவாச கூட்டங்கள்ல வந்து இருந்தாலும், ஆமை ஸ்தோத்திரம் உங்களுடைய விருப்பம் ஆமை ஸ்தோத்திரம் ஆமை பரிசுத்தாவுடைய நிறைவுக்குள்ள வர முடியாத காரணம் என்ன? ഈ അഭിഷേകം ദൈവം ഓൾറെഡി സഭയ്ക്കകത്ത് എല്ലാവർക്കും കൈമാറിയിട്ടുണ്ട്. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஏற்கனவே கர்த்தர் பகிர்ந்திருக்கிறார் தேவ சபைக்கு. പക്ഷെ എന്തുകൊണ്ട് നിങ്ങൾക്കകത്ത് ഇത് വെളിപ്പെട്ട് വരുന്നില്ല? என்ன, எதற்காக வேண்டி இது உங்களுக்குள் இருந்து வெளியாக்கப்படாமல் இருக்கிறது? കാരണം നിങ്ങളിലേക്ക് വരാതെ വണ്ണം ഇത് എവിടെയൊക്കെയോ മറഞ്ഞിരിക്കുക. இது உங்களுக்குள்ளிருந்து ஆமை செயல்படாதபடிக்கு இது உங்களுக்குள் ஏதோ ஒரு பகுதியில மறைந்து இருக்கிறது. അങ്ങനെ മറച്ചു വച്ചിരിക്കുന്ന ചില പൈശാചിക മുഖത്തെ ദൈവം ഒടിക്കും. இன்றைக்கு ஆமை சொல்ற அப்படிப்பட்டதான மறைத்து வைத்திருக்கிற பிசாசுடைய கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்கள் அதை உடைத்து மாற்றுவார். ആമേൻ, ഹല്ലേലൂയ. പരിശുദ്ധാത്മാവ് വ്യക്തമായിട്ട് പറയാ, ദൈവ ജനത്തിന്റെ മേൽ, ദൈവ സഭയുടെ മേൽ പരിധി ആ മുഖത്തെ ദൈവം ഒടിക്കാൻ പോകുകയാണ്. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்லுகிற, தேவ சபையை ஒரு கட்டுக்குள் வைத்து ஒதுக்கி வைத்திருக்கிற அந்த அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் உடைப்பேன் என்று சொல்லுகிறார். ഈ മുഖം പൊട്ടിക്കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾ വെളിപ്പെട്ടു വരും. இந்த நுகம் உங்களுக்குள் உடைக்கப்பட்டால் நீங்க வெளியே புறப்பட ஆரம்பிப்பீர்கள். എന്താ മുഖം? என்ன நுகம்? അവരെ കണ്ടു കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് ഈസി ആയിട്ട് മനസ്സിലാവും. மலையிலே வயல்ல நெல் விதைக்கிறவங்களை நீங்க கிருஷி பச்சடிவங்களை பார்த்தா தெரியும். ഇപ്പൊ രണ്ട് കാളെ നിർത്തി കഴിഞ്ഞിട്ട് അതിന്റെ മുതുകിനകത്ത് ഒരു മുഖം വച്ച് കെട്ടും. ரெண்டு காளை அந்த பக்கம் இந்த பக்கம் நிறுத்திட்டு அதுக்கு மேல ஒரு தடி மாதிரி ஒரு நுகம் மாதிரி வச்சு கட்டுவா. അപ്പൊ പിന്നാടി ഒരു മനുഷ്യൻ നിൽക്കും. ഈ മനുഷ്യൻ നിയന്ത്രിക്കുന്നത് പോലെ ഈ കാള പോകും. இப்ப பின்னாடி ஒரு மனுஷன் நின்று அதை ஆமை ஸ்தோத்திரம் அதை கண்ட்ரோல் பண்ணுவாரு. அது எப்படி போகுதோ இவன் சொல்லது மாதிரி அந்த காளை செயல்பட ஆரம்பிக்கும். കാരണം മുഖ ഇരിക്കുന്നിടത്തോളം കാലം പിന്നിൽ ഇരിക്കുന്നവൻ പറയുന്നത് അനുസരിക്കാൻ ഈ കാളയ്ക്ക് കഴിയത്തുള്ളൂ. இந்த நுகம் ஆமை கழுத்தில் இருக்க தட்டிக்கு பின்னாடி யாரு ஆமை ஸ்தோத்திரம் தட்டி கொடுக்கிறானோ அவனுடைய சொல் பிரகாரம் அதை செய்ய ஆரம்பிக்கும். പക്ഷെ ഈ മുഖത്തെ ഒന്ന് അഴിച്ചു മാറ്റി നോക്കിയ കാള തന്റെ ഇഷ്ടത്തിന് പോകാൻ തുടങ്ങും. இந்த நுகத்தை ஆமை அவிழ்த்து மாற்றிவிட்டால் காளை தனக்கு இஷ்டமான இடத்திലേക്ക് സഞ്ചരിக்க ആരംഭിക്കും. എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പിശാച് വച്ചിരിക്കുന്ന മുഖം പൊട്ടിക്കഴിഞ്ഞാൽ പിശാച് പറയുന്നത് പോലെ അല്ല, പരിശുദ്ധാത്മാവ് നിയന്ത്രിക്കുന്നത് പോലെ നിങ്ങൾക്ക് യാത്ര ചെയ്യും. ஆமை நுகம் உடைந்து விட்டால் ஆமை சொல்ற பிசாசு சொல்வதை போல அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஆமை உங்களை செயல்படுத்துவதை போல நீங்க செயல்பட ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ഹല്ലേലൂയ. എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പിശാച് വച്ചിരിക്കുന്ന ചില രോഗത്തിന്റെ മുഖത്തെ ദൈവം ഒടിക്കും. இன்றைக்கு பிசாசானவன் வைத்திருக்கிறதான வியாதி என்கிறதான நுகத்தை ஆமை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உடைப்பார். ഇന്ന് പിശാച് നിങ്ങൾക്ക് പരിധി വച്ചിരിക്കുന്ന ചില പാപ
சாபத்தின் முகத்தை தெய்வம் ஒழிக்கும். இன்றைக்கு பிசாசானவன் வைத்திருக்கிறதான சில எல்லைகளை அவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உடைப்பார். ആമേൻ ഹല്ലേലൂയ. നമ്മൾ എന്തെങ്കിലും ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുമ്പോൾ ഇങ്ങനെ ഒരു മുഖം വന്നൊരു തടസ്സം വരികയാണ്. ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி விருப்பம் கொள்ளும் போது பிசாசானவன் சில விதத்தில் தடை பண்ண ஆரம்பிக்கிறான். പ്രാർത്ഥിച്ച് കയറാൻ ആഗ്രഹമുണ്ട്, പ്രാർത്ഥനയ്ക്ക് തീരുമാനമൊക്കെ എടുക്കും, പക്ഷെ പ്രാർത്ഥിക്കാൻ സമയമാകുമ്പോൾ എന്തെങ്കിലും ഒരു വിഷയം വന്നിട്ട് പ്രാർത്ഥന മുടങ്ങും. ஆமென். நிறைய காரியங்களை செய்து முன்னேற்றம் அடைய வேண்டும், ஜெபித்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி பல நேரங்கள் நாம் தீர்மானம் எடுக்கிறோம், ஏதோ ஒரு பகுதியில நாம் தடைப்பட்டு நிற்கிறோம். സഭയിൽ കടന്നു വരാൻ ആഗ്രഹമുണ്ട്, പക്ഷെ കടന്നു വരാൻ സമയമാകുമ്പോൾ എന്തെങ്കിലും ഒരു വിഷയം വന്നിട്ട് അതൊരു തടസ്സം വരിക. இன்றைக்கு சபைக்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம், ஆனால் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அதை தடை பண்ணி விடுகிறது. ഇതൊക്കെ പിശാച് കൊണ്ടുവരുന്ന മുഖമാണ്. இது பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய முகமா ഇന്ന് നമ്മൾ ഒരുമിച്ച് അതിനെ ജയിക്കാൻ പോകും. இன்றைக்கு ஒருமித்து நாம் அதை ஜெயிக்க போகிறோம். കാരണം ഇത് മറഞ്ഞിരിക്കേണ്ട സമയമല്ല, ഇത് വെളിപ്പെട്ട് വരേണ്ട സമയം. இன்றைக்கு நாம் மறைந்திருக்க வேண்டிய நாட்கள் அல்ல, நாம் வெளிப்பட வேண்டிய நாட்களில் நாம் இருக்கிறோம். സഭ ഒരുമിച്ച് ഒരു സൈന്യം പോലെ ദേശത്തിൽ വെളിപ്പെടേണ്ട സമയമാണ്. இன்றைக்கு தேவ சபை சேனையை போல தேசத்தின் நடுவில் எழும்ப வேண்டிய நாட்கள் இது. ആമേൻ ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. എലീശ പ്രവാചകന്റെ അടുത്തേക്ക് ഏലിയാവിനെ ദൈവം അയക്കുക. எலிசா தீர்க்கதரிசி கிட்ட எலியாவை கர்த்தர் அனுப்புகிறான். കാരണം ഏലിശ ഇപ്പോ 11 ഏർക്കാളെ പൂട്ടിക്കൊണ്ടിരിക്കും. இப்ப எலிசா வந்து 12 ஏற்காலையை வந்து 11 ஏற்காலையை வந்து பூட்டிக்கிட்டு இருக்காரு, ஏர் மாடுகளை. അപ്പോ ജോഡി അനുസരിച്ച് 12 വരണം, പക്ഷെ 11 ഉള്ളൂ. இப்போ ஜோடியா நிறுத்தும் போது 12 வரணும், இப்போ 11 தான் இருக்கு. ഒരു കാളയുടെ കുറവ് കാരണം അവൻ തന്നെ ഒരു കാളയായിട്ട് നിൽക്കും. இப்போ ஒரு காளைக்குள்ள குறைவு இருக்கிறதுனால 12வது காளையாയിട്ട് இவர் போய் தலையை கொடுத்துட்டு நிக்காரு. ഇപ്പോ ആ ഒരു കാളയിൽ നിന്ന് വരുന്ന നുക ഇപ്പോ ഏലിശയുടെ കഴുത്തിലിരിക്കുക. இப்போ அந்த காளைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுகம் இவருடைய கழுத்துல இருக்கு. இப்போ ഈ നുക ഇരിക്കുന്നിടത്തോളം കാലം ഈ വയലിനകത്ത് ചുറ്റി നടക്കാൻ ഏലിശയ്ക്ക് കഴിയും. இந்த நுகம் இருக்கத்தட்டிக்கு எலிசாவுக்கு அந்த வயல்வெளியில மாத்திரம் தான் என்ன முடியும், பிரவேச சுத்தி நடக்க முடியும். ഏലിയാവ് വന്നിട്ട് അവന്റെ മേൽ കിടന്ന നുകത്തെ ആദ്യം എടുത്തു മാറ്റി. இப்ப எலியா வந்து அவருக்கு மேல இருந்ததான நுகத்தை எடுத்து மாற்ற ஆரம்பித்தார். ഏലിശ ആദ്യമായി വയലിനകത്തു നിന്ന് പട്ടണത്തിലേക്ക് കാൽച്ചുവട് എടുത്തു വയ്ക്കുക. இப்ப எலிசா ஆமெசோத்திர வயலில் இருந்து தன்னுடைய கால்களை பட்டணத்திற்குள்ளாக எடுத்து வைக்க ஆரம்பித்தார். കാരണം മുഖം പൊട്ടിക്കഴിഞ്ഞാൽ നിന്നെ നിയന്ത്രിക്കുന്നത് ദൈവമായിരിക്കും. அவன் நுகம் முன்னிலிருந்து உடைக்கப்பட்டு விட்டால் உன்னை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். പരിശുദ്ധാത്മാവ് ചോദിക്കുക, പിശാച് വച്ചിരിക്കുന്ന ഇതേപോലത്തുള്ള നുകത്തെ നിങ്ങൾ പൊട്ടിക്കണം. அவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமெசோத்திர இது போல இருக்கக்கூடிய கட்டுகளை இன்றைக்கு நீங்கள் உடைக்க வேண்டும். കാരണം ഏലിശയുടെ പുറത്ത് ഇപ്പൊ നുക ഇരിക്കുന്നിടത്തോളം കാലം ഇവന് വയലിൽ നിന്ന് പുറത്തു വരാൻ കഴിയത്തില്ല. எலிசாவுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நுகம் இருக்கத்தட்டிக்கு வயலில் இருந்து வெளியே வர முடியாது. ഇന്ന് നിങ്ങളുടെ മേൽ ഇതേപോലെ പിശാച് ആധിപത്യം സ്ഥാപിച്ചിരിക്കുന്ന ചില മുഖങ്ങൾ ഇരിക്കുന്നിടത്തോളം കാലം നിങ്ങൾക്ക് അഭിഷേകം പ്രാപിക്കാൻ കഴിയത്തില്ല. பிசாசானவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறதான அதிகாரத்தின் நிமித்தமாக நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானுடைய பூர்ணமான நடத்துதலுக்கு வெளியே வர முடியாது. പക്ഷേ ഈ മുഖം പൊട്ടിക്കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് അഭിഷേകത്തിനകത്ത് വരാൻ കഴിയും. நீங்கள் ஆமெசோத்திர நுகம் உங்களை விட்டு உடைக்கப்பட்டு விட்டால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்குள்ளாக உங்களால் வர முடியும். ദൈവം ആഗ്രഹിക്കുക അങ്ങനെ ഒരു അഭിഷേകത്തിനകത്തേക്ക് സഭ കടന്നു വരണം. இன்றைக்கு பரிசுத்த ஆவியான விருப்பம் கொள்ளுகிறார், அப்படிப்பட்ட ஒரு நியந்திரத்துக்குள்ளாக நடத்திப்புக்குள்ளாக தேவ சபை கடந்து வர வேண்டும். ചില മുഖത്തെ നിങ്ങൾ ഇന്ന് പൊട്ടിക്കണം. அதனால் ஆமெசோத்திர இன்றைக்கு அந்த நுகத்தை ஆமெசோத்திர ராத்திரி வேளையில் உடைக்க வேண்டும். കുടുംബത്തിനകത്ത് മുന്നേറാതെ വണ്ണം പരാജയപ്പെടുത്തിയിട്ടേക്കുന്ന ചില മുഖത്തെ നിങ്ങൾ ജയിക്കണം. உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக முன்னேற்றம் வராதபடி தடை பண்ணி வைத்திருக்கிற சில நுகத்தடிகளை இந்த ராத்திரி வேளை நீங்கள் உடைப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். ആരാധിക്കാനും ദൈവസഭയിൽ കടന്നു വരാൻ കഴിയാതെ വണ്ണം നിങ്ങളുടെ ശരീരത്തിനകത്ത് രോഗം കൊണ്ടിടുന്ന ചില മുഖത്തെ നിങ്ങൾ ഇന്ന് പൊട്ടിക്കണം. உங்களை ஆராதிக்க விடாதபடி, சபைக்கு வர விடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிற வியாதியின் பிடிகளை போட்டு ஸ்தோத்திரமலையிலே போராடி கொண்டிருக்கிற சத்துருடைய பிடிகளை இந்த ராத்திரியில் நீங்கள் உடைப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். ഈ മുഖം പൊട്ടിക്കഴിഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ദൈവം നിങ്ങളെ വെളിപ്പെടുത്തും. இன்றைக்கு இந்த நுகம் ஸ்தோத்திரம் உடைக்கப்பட்டு விட்டால் கர்த்தர் உங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். അഭിഷേകത്തിനകത്ത് നിങ്ങൾ വെളിപ്പെട്ടു വരും. ஆமென். அபிஷேகத்தின் நிமித்தமாக நீங்கள் வெளிப்பட ஆரம்பிப்பீர்கள். സഭയായി നിങ്ങൾ വെളിപ്പെട്ടു വരും. நீங்க சபையாய் ஸ்தோத்திரம் பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள். ആമേൻ ഹല്ലേലൂയ. ദൈവം പറഞ്ഞൊരു വാക്ക് ഇങ്ങനെയാണ്, സഭയ്ക്കകത്ത് ഞാൻ ആട്ടിൻ കൂട്ടത്തെ പോലെ ദൈവജനത്തെ കയറ്റാൻ പോവുകയാണ്. கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், ஆட்டு கூட்டத்தை போல இந்த இடத்துல தேவ பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று ഒറ്റ இப்ப ஒரு காரியம், ஏதோ ஒரு பகுதியில்
சபை ஆமிஸ்தோத்திரம் மறைந்திருக்கிறது. എവിടെയൊക്കെയോ സഭ അഭിഷേകം പ്രാപിക്കാതെ വണ്ണം മറഞ്ഞിരിക്കുകയാണ്. ஏதோ ஒரு பகுதியில் தேவ சபை அபிஷேகம் இல்லாதபடி மறைந்திருக்கிறது. ദൈവം ചോദിക്കുക, ഇന്ന് ആ മുഖത്തെ പൊട്ടിച്ചും പുറത്തു വരാൻ നിങ്ങൾ തയ്യാറാണോ? கர்த்தர் கேட்கிறார், இன்றைக்கு அந்த நுகத்தை உடைച്ചു വച്ചതിന്റെ ദൈവം വെളിപ്പെടുത്താൻ പോവുകയാണ്. மறைந்திருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். മറഞ്ഞിരിക്കുന്ന നിങ്ങളുടെ വാഗ്ദത്തത്തെ ദൈവം പുറത്തു കൊണ്ടുവരാൻ പോവുകയാണ്. மறைந்திருக்கிற உங்க வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். മറച്ചു വച്ചിരിക്കുന്ന നിങ്ങളുടെ അഭിഷേകത്തെ ഇന്ന് രാത്രികാലം ദൈവം പുറത്തു കൊണ്ടുവരും. உங்களுக்குள் மறைந்திருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். മറഞ്ഞിരിക്കുന്ന നിങ്ങളുടെ അനുഗ്രഹങ്ങൾ വെളിപ്പെട്ട് വരാൻ പോവുകയാണ്. இன்றைக்கு மறைந்திருக்கிறதான உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டு வர போகிறது. ആമേൻ, ഹല്ലേലൂയ. ഇപ്പോൾ നമ്മൾ ഗിദെയോന്റെ ജീവിതം പഠിച്ചു കഴിഞ്ഞാൽ இன்றைக்கு ஸ்தோத்திரம் நாம் வேதத்திலே கிதியோனுடைய ஜீவிதத்தை வாழ்க்கையை நாம் படித்துக் கொண்டோம் என்று അവൻ சொன்னால் വയലിൽ ഒളിച്ചിരിക്കുക. அவன் வயலில் ஒளிந்திருக்கிறான். ശത്രുവിനെ പേടിച്ച വയലിൽ ഒളിച്ചിരിക്കുക. இப்ப எதிராளிகளை பயந்து ஒளிந்திருக்கிறான். അവനെ തേടി ഒരു ദൂതൻ ഇറങ്ങി വരികയാണ്. அவனை தேடி ஒரு தூதன் இறங்கி வந்தான். അവനോട് പറഞ്ഞു, ഈ ശത്രുവിനെ നീ ഒറ്റയ്ക്ക് നിന്ന് ജയിക്കും. அவனோடு கர்த்தர் ஆமிஸ்தோத்திரம் தூதன் சொன்ன ஒரு காரியம், நீ ஒற்றைக்கு நின்னுக்கிட்டு ஆமிஸ்தோத்திரம் ஜெயிப்பாய். പക്ഷെ ഇതിനു മുമ്പ് അവൻ ഒരു അഭിഷേകം വേണം. இதற்கு முன்பு ஆமிஸ்தோத்திரம் இருக்கிறது விக்கிரக ஆராதனை, அதை நீ ஒன்று உடைக்க வேண்டும் என்று. അവൻ രാത്രിയിൽ ചെന്ന ബലിപീഠത്തെ ഇടിച്ചു. அன்று ராத்திரியிலே அவன் கடந்து போய் அந்த பலிபீடத்தை இடிக்க ஆரம்பித்தான். അവിടെ യഹോവയ്ക്ക് വേണ്ടി ഒരു യാഗപീഠം പണിതു. அந்த இடத்திலே கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டினான். തിരുവചനം താഴോട്ട് വായിക്കുമ്പോൾ അവന്റെ മേൽ പരിശുദ്ധാത്മാവ് വന്നു. அங்கே தாமே வசனம் படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக கடந்து வந்தார். അപ്പോ അവന് പരിശുദ്ധാത്മാവ് വരാതെ വണ്ണം ഒരു മുഖം വച്ചിരുന്നു. എന്താ? അവന്റെ അപ്പൻ ആരാധിച്ചതായ വിഗ്രഹം. அவனுக்குள்ளாக வராதபடி தடை இருந்தது. அவருடைய தகப்பனார் ஆராதித்துக் கொண்டிருந்ததான அந்தி பலி, அந்நிய பலிகள். എപ്പോഴാണോ ആ വിഗ്രഹത്തെ, ആ മുഖത്തെ അവൻ പൊട്ടിക്കാൻ തയ്യാറായത്, അടുത്ത നിമിഷം തന്നെ അവന്റെ മേൽ പരിശുദ്ധാത്മാവ് വന്നു. எப்பொழுது அந்த ஸ்தோத்திரம் அந்நிய ஆமிஸ்தோத்திர பலிபீடத்தை இடிக்க ஆயத்தமானானோ அப்பொழுது அவனுக்குள்ள நுகத்தை இந்த ராத்திரியில் நீங்கள் இடிச்சு மாற்ற வேண்டும். ഇത് മാറി കഴിഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നിങ്ങളുടെ അഭിഷേകം വെളിപ്പെട്ടു വരും. இது மாறிவிட்டால் உங்களுக்குள்ளாக அபிஷேகம் இறங்கி வரும். നിങ്ങളുടെ നാവിൽ അന്യഭാഷകൾ വരും. உங்களுடைய நாவுகளில் அந்நிய பாஷைங்கிற மொழி வரும். ഇത് വന്നു കഴിഞ്ഞാൽ സഭ ഒരു സൈന്യമായി എഴുന്നേൽക്കും. உங்கள் ஆமிஸ்தோத்திர சேனையை போல் இந்த தேவ சபை எழும்ப ஆரம்பிக்கும். അത് കഴിഞ്ഞാൽ പിന്നെ നിങ്ങളെ കൊണ്ട് ദൈവം പണിയും ചിലത്. ஆமே, அது கழிந்தால் ஆமிஸ்தோத்திரம் உங்களை கொண்டு சிலதை கர்த்தர் செய்து எடுப்பார். ദൈവത്തിനൊരു സൈന്യത്തെ ആവശ്യം. இன்றைக்கு தேவனுக்கு ஒரு சேனையை தேவை. നെഹമ്യാവിനെ കൊണ്ട് 52 ദിവസം കൊണ്ട് മതിൽ പണിത്. ஆமே, நெகேமியாவை வைத்து 52 நாட்களில் மதிலை கர்த்தர் கட்டும்படி உதவி. ഒറ്റയ്ക്കല്ല, നെഹമ്യാവിന്റെ പിന്നിൽ ഒരു സൈന്യം ഉണ്ടായിരുന്നു. ஒற்றைக்கு அல்ல, அவனுக்கு பின்னதாக பெரிய ஒரு சேனை இருந்தது. ഹല്ലേലൂയ. പലരും അവനെ നിന്ദിച്ചു. ഇത് എനിക്കൊന്ന് കാണണം, ഈ 52 ദിവസം കൊണ്ട് കെട്ടി കഴിയുന്നത് എനിക്കൊന്ന് കാണണം. பலரும் அவனை நிந்தித்தார்கள். ஆமிஸ்தோத்திரம், இதை நீ ஒன்று கட்டி தீர்க்கதை நாங்க ஒன்று பார்க்கணும். പലരും പറഞ്ഞു, ഒരു കുറുക്കൻ ചാടി കഴിഞ്ഞാൽ മറിഞ്ഞു വീഴാനേ ഉള്ളൂ. இது ஆமிஸ்தோத்திரம் பலரும் சொன்னாங்க, ஒரு நரி சாடிச்சுன்னா இது இடிஞ்சு போயிடும் சொல்லி. അവർ പല ശ്രമങ്ങളും നോക്കിയിട്ട് ഒന്നും ചെയ്യാൻ കഴിഞ്ഞു. அவங்க பல முயற்சி செஞ்சாங்க, ஆனா அவங்களால ஒண்ணுமே முடியல. അടുത്ത് ഈ സൈന്യത്തെ തകർക്കാൻ യുദ്ധമായിട്ട് ജനം എഴുന്നേറ്റു. இப்போ இந்த சேனையை தகர்ப்பதற்கு வேண்டி யுத்தம் எழும்புது. ഹല്ലേലൂയ. ഇപ്പോൾ അവർ ജോലി ചെയ്യുന്നുണ്ട്. പക്ഷേ ഒരു കയ്യിൽ ആയുധവും ഒരു കൈ കൊണ്ട് ജോലി ചെയ്യാം. இப்போ ஆமிஸ்தோத்திரம் வேலை செய்கிறார்கள். ஒரு கையில ஆமிஸ்தோத்திரம் ஆயுதமும் மற்றொரு கையினால மற்ற கையினால வேலை செய்ய ஆரம்பிக்கும். ശത്രു വരുമ്പോൾ ഈ കൈ ആയുധത്തിൽ തന്നെ ഇങ്ങനെ പിടിച്ചിരിക്കും. ശത്രു വരുന്നതും വാളൂരി അതിനെ കൊല്ലും. இப்போ சத்ரு வரும்போது தன்னுடைய கையை அறையில வைத்திருப்பார்கள். சத்ரு வந்த உடனே அதில் இருக்கக்கூடிய வாளை உருவி அவர்களை தட்டி அடித்து விடுவார். ആയുധം ഉണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ യുദ്ധത്തിന് എഴുന്നേറ്റാൽ നിങ്ങൾ ജയിക്കും. ஆமென். ஆயுதம் உங்களுடைய கையில் இருக்கும் என்று சொன்னால் யுத்தம் வரும்போது நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ഇപ്പോൾ നമ്മുടെ ഇന്ത്യ പാകിസ്ഥാൻ ബോർഡറിൽ ഒരു വ്യക്തി തോക്കില്ലാതെ ഇന്ത്യൻ ബോർഡറിൽ നിന്ന് കഴിഞ്ഞാൽ അവന്റെ കാര്യം തീർന്നു. இப்ப இந்தியாவினுடைய ஆமிஸ்தோத்திர எல்லையிலே ஆமிஸ்தோத்திர மலையிலே ஏதாவது ஒரு மனுஷன் நிற்பான் என்று சொன்னால், ஆயுதம் தன்னுடைய கையில் இல்லை என்று சொன்னால் அந்த மனுஷன் ஆமிஸ்தோத்திர மலையிலே தோற்றி போவான். ഒരു ഇന്ത്യൻ പട്ടാളക്കാരൻ ഇന്ത്യ ബോർഡറിൽ ഇപ്പോൾ ആയുധമൊന്നും ഇല്ലാതെ ചുമ്മാ നിൽക്കുകയാണ്. இப்போ இந்தியாவினுடைய எல்லையில ஒரு மனுஷன் சும்மா ஆமிஸ்தோத்திர ஆயுதம் ஒண்ணுமே இல்லாம துப்பாக்கி ஒண்ணும் இல்லாம சும்மா நின்னுகிட்டு இருந்தா, ശത്രുരാജ് നോക്കുമ്പോ ആയുധമില്ല, അവൻ ധൈര്യമായിട്ട് ഫ്രണ്ടിലോട്ട് വരും. இப்போ எதிராளி பார்க்கும்போது இவன் கையில ஆயுதம் ஒண்ணும் இல்ல, ஆமிஸ்தோத்திர துப்பாக்கி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி முன்னாடி வர ஆரம்பிப்பான். ആയുധം ഉണ്ടെങ്കിൽ അവനൊന്നും ഭയപ്പെടും. ஆமென். கையில் ஆமிஸ்தோத்திர மலையிலேயே
துப்பாக்கி இருக்கும் என்று சொன்னால் பக்கத்துல வர நெருங்குவதற்கு பயப்படுவார்கள். അവൻ ഹല്ലേലൂയ നോക്കി നെഹമ്യാവിന്റെ കൂടെ ഒരു സൈന്യം എഴുന്നേറ്റ് മതിൽ പണിയാൻ. ஆமென். நெகேமியாவோடு கூட ஸ்தோத்திரம் மதில் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா வேலை செய்வதற்கு வேண்டி ஒரு சேனை எழும்பினது. ഒരു കയ്യിൽ ആയുധവും ഒരു കൈ കൊണ്ട് പണിയും അവർ ചെയ്തു. ஸ்தோத்திரம் ஒரு கையில் ஆயுதமும் மற்றொரு கையில் ஸ்தோத்திரம் வேலையை செய்ய ஆரம்பித்தார். ഇന്ന് ദൈവം ചോദിക്കാൻ നിങ്ങളുടെ ദേശത്തിന്റെ നടുവിൽ ഒരു സൈന്യമായി വെളിപ്പെടുത്താൻ ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுடைய சேனையாக கர்த்தர் எழும்ப செய்யும்படி கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். പരിശുദ്ധാത്മാവ് ചോദിക്കുന്ന ഒരൊറ്റ കാര്യം, ആയുധത്തോടെ നിങ്ങൾ ദേശത്തിലേക്ക് ഇറങ്ങാൻ തയ്യാറാണോ? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார், இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆயுதத்தோடு கூட நீங்கள் எழும்புவதற்கு இறங்குவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்கள். ആമേൻ ഹല്ലേലൂയ. ദൈവം നിങ്ങളെ വെളിപ്പെടുത്താൻ ആഗ്രഹിക്കുന്നു. கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் பிரகாசிக்க பண்ண அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். എവിടെയൊക്കെ മറഞ്ഞിരിക്കുന്ന നിങ്ങളുടെ നന്മകൾ ഇന്ന് രാത്രികാലം വെളിപ്പെട്ടു വരും. ஆமென். உங்களுக்குள்ளாக மறைந்திருக்கிற சில ஆசீர்வாதமான நன்மைகள் இந்த ராத்திரி வேளையில் வெளிப்படப்படும். എവിടെയൊക്കെ മറഞ്ഞിരിക്കുന്ന നിങ്ങളുടെ വാഗ്ദത്തങ്ങൾ വെളിപ്പെട്ടു വരാൻ പോകും. உங்களுக்குள்ளாக மறைந்திருக்கிறதான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். മറഞ്ഞിരിക്കുന്ന നിങ്ങളുടെ അഭിഷേകം ഇന്ന് രാത്രികാലം വെളിപ്പെട്ടു വരാൻ പോകും. மறைந்திருக்கிறதான உங்களுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளிருந்து வெளியே வரப்போகிறது. ആമേൻ ഹല്ലേലൂയ. ദാവീദ് ഇപ്പോൾ കിടക്കുന്നത് വനാന്തരത്തിനകത്താണെങ്കിലും അവനെ വെളിപ്പെടുത്താൻ ദൈവം അവന് വേണ്ടിയിട്ട് പ്രവർത്തിച്ചു. தாவீது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா வனாந்தரத்திலே ஒளிந்திருக்கிறதான மறைந்திருக்கிறதான சூழ்நிலை இருந்தாலும் அவனை வெளிப்படுத்துவதற்கு வேண்டி கர்த்தர் திட்டம் வைத்தார். യോസേഫ് ഇപ്പോൾ കാരാഗ്രഹത്തിനകത്ത് മറഞ്ഞു കിടന്നാലും അവനെ ദൈവം വെളിപ്പെടുത്തേണ്ട സമയത്ത് വെളിപ്പെടുത്തും. யோசேப்பு சிறைச்சாலைக்குள் மறைந்திருந்தாலும் ஸ்தோத்திரம் அவனை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வரும்போது கர்த்தர் சிறைச்சாலையிலிருந்து வெளிப்படுத்தி கொண்டு வருவார். ആമേൻ ഹല്ലേലൂയ. ഈ വനാന്തരം കൊണ്ടോ ഈ കാരാഗ്രഹം കൊണ്ടോ യോസേഫും ദാവീദും ഒതുങ്ങത്തില്ല. இந்த ஸ்தோத்திர சிறைச்சாலையை கொண்டோ வனாந்தரத்தை கொண்டோ யோசேப்பும் தாவீதும் ஸ்தோத்திரம் மறைந்து போவதில்லை. അവരെ വെളിപ്പെടുത്തേണ്ട സമയമാകുമ്പോൾ ദൈവം അവരെ വെളിപ്പെടുത്തും. அவர்களை வெளியே கொண்டு வந்து பிரகாசிக்க செய்ய வேண்டிய நேரம் வரும்போது அவர்களை பிரகாசிக்க செய்யக்கூடிய தேவனாய் இருந்தார். ആമേൻ ഹല്ലേലൂയ. വിശ്വസിക്കാൻ തയ്യാറാണോ? ഇന്ന് നിങ്ങളെ ദൈവം വെളിപ്പെടുത്താൻ ആഗ്രഹിക്കുക. ஆமென். விசுவாசிக்க நீங்க தயாரா இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்ய ഒരു നിമിഷം എല്ലാവർക്കും ദൈവസന്നിധിയിലേക്ക് എഴുന്നേറ്റ് നിൽക്കാം. எல்லாரும் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. ദൈവം നിങ്ങളെ വെളിപ്പെടുത്താൻ ആഗ്രഹിക്കുന്നു. கர்த்தர் உங்களை வெளிப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். നിങ്ങളുടെ വാഗ്ദത്തത്തിനകത്ത് നിങ്ങളുടെ മേൽ കിടക്കുന്ന അഭിഷേകത്തിനകത്തേക്ക് ദൈവം നിങ്ങളെ വെളിപ്പെടുത്താൻ ആഗ്രഹിക്കുന്നു. உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்குள்ளாக உங்களுடைய அபிஷேகத்திற்குள்ளாக கர்த்தர் வெளிப்படும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படி അതുകൊണ്ട് നിങ്ങൾ സാഹചര്യങ്ങളിൽ നിന്ന് നോക്കി ഭയപ്പെടേണ്ട കാര്യമില്ല. பார்த்து ஒண்ணு பயப்பட ஒண்ணு வேண்டாம். മറച്ചു വച്ചതിനെ വെളിപ്പെടുത്തുവാൻ ഒരു ദൈവത്തിന്റെ കരം ഇതിനകത്ത് ചലിക്കുന്നുണ്ട്. மறைத்து வைத்திருப்பதை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய கரம் இதற்குள்ளாக வெளிப்பட்டு வந்திருக்கிறது. കർത്താവേ, എന്റെ മേൽ കിടക്കുന്ന വാഗ്ദത്തത്തെ ഒന്ന് വെളിപ്പെടുത്തണമെന്നൊന്ന് പറഞ്ഞാട്ടെ. இன்றைக்கு ஆண்டவரே, எனக்குள் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை ஒன்னு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. ഒരു നിമിഷം എല്ലാ കണ്ണുകളും അടച്ചോട്ടെ. எல்லாருடைய கண்களும் மூடிக்கொண்டு ஹல்லேலூயா എല്ലാ കണ്ണുകളും അടച്ചു നാവുകളും പറഞ്ഞാട്ടെ. எல்லாருடைய கண்களையும் மூடி എല്ലാ നാവുകളും എല്ലാ നാവുകളും പറഞ്ഞാട്ടെ. வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாருடைய ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருடைய கண்களும் மூடிக்கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. കർത്താവേ, എന്റെ മേൽ കിടക്കുന്ന അഭിഷേകത്തെ ഒന്ന് വെളിപ്പെടുത്തണമെന്നൊന്ന് പറഞ്ഞാട്ടെ. ஆமே கர்த்தாவே, எனக்கு மேல் இருக்கக்கூடியதான அபிஷேகத்தை இன்றைக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. എന്റെ മേൽ കിടക്കുന്ന അന്യഭാഷ വരത്തെ ഒന്ന് വെളിപ്പെടുത്തണം. எனக்குள் இருக்கக்கூடிய அந்நிய பாஷை வரத்தை நீர் ஒன்று வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. എന്റെ മേൽ കിടക്കുന്ന ശുശ്രൂഷയെ ഒന്ന് വെളിപ്പെടുത്തണമെന്നൊന്ന് പറഞ്ഞാട്ടെ. ஊழியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் கேட்காரம். എവിടെയൊക്കെ എന്റെ കുടുംബം പരാജയപ്പെട്ട് ദേശത്തിന്റെ നടുവിൽ തലകുനിച്ചു നിൽക്കുക. எங்க ஸ்தோத்திரம், என்னுடைய குடும்பம் ஏதோ ஒரு பகுதியில ஸ்தோத்திரம் பராஜயப்பட்டு தோல்வியை கண்டு இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறது ஆண்டவர். ഇന്ന് എവിടെയൊക്കെ നിങ്ങളുടെ കുടുംബത്തിനകത്ത് ചില നന്മകൾ മറഞ്ഞു കിടക്കുന്നുണ്ട്. ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு பகுதியில உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் எல்லாம் தடைப்பட்டு கிடக்கிறது. പരിശുദ്ധാത്മാവ് പറയാം, നന്മകളെ ദൈവം വെളിപ്പെടുത്തുക. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற அந்த நன்மைகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவனாய் ഒരു இருக்கிறார். നിമിഷം പറഞ്ഞാട്ടെ, എന്റെ നന്മകൾ വെളിപ്പെട്ട് വരട്ടെന്ന്. ஆமை, ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் வெளிப்பட்டு வரட்டும். നിങ്ങൾ വിശ്വാസത്തോടെ പറയാൻ തയ്യാറായാൽ ഇന്ന് രാത്രികാലം നിങ്ങളുടെ മേൽ പിശാച് മറച്ചു വച്ച ചില നന്മകളെ ദൈവം വെളിപ്പെടുത്താൻ പോകും. நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்க சொல்லுவீர்கள் என்று சொன்னால் பிசாசானவன் அடைத்து வைத்திருக்கிற மறைத்து வைத்திருக்கிற சில நன்மைகளை கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருவார். പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളെ വെളിപ്പെടുത്താൻ ആഗ്രഹിക്കുക. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை வெளிப்படுத்தும்படி ஆயத்தமாய் இருக்கிறார். പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളുടെ സഭയെ വെളിപ്പെടുത്താൻ ആഗ്രഹിക്കുക.
தாவியானவர் உங்களுடைய சபையை பிரகாசிக்க செய்யும்படி ஆயத்தமாய் விரும்புகிறார். നിങ്ങളെ ഒരു സൈന്യം പോലെ വെളിപ്പെടുത്താൻ ദൈവം ആഗ്രഹിക്കുക. உங்களை ஒரு சேனையாக எழும்பி பிரகாசிக்கும்படி செய்யும்படி கர்த்தர் ஆயத்தப்படுகிறார். കർത്താവേ, അതിലൊരു വ്യക്തിയായിട്ട് മാറാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്. அதில் ஒரு நபராக நான் இருக்கும்படி ஆசைப்படுகிறேன். പക്ഷേ ഇന്ന് എവിടെയൊക്കെ എനിക്ക് അഭിഷേകം ലഭിക്കുന്നില്ല. ஏதோ ஒரு பகுதியில் எனக்கு அபிஷேகம் இல்லை ஆண்டவரே. എവിടെ എനിക്ക് അന്യഭാഷകൾ സംസാരിക്കാൻ കഴിയുന്നില്ല. என்னை கொண்டு அந்நிய மொழியிலே பேச முடியவில்லை ஆண்டவரே. എവിടെയൊക്കെ എനിക്ക് പ്രാർത്ഥിക്കാൻ കഴിയുന്നില്ല. ஏதோ ஒரு பகுதியில் நான் ஜெபம் பண்ண முடியவில்லை ஆண்டவரே. എനിക്ക് നന്നായിട്ടൊന്ന് ആരാധിക്കാൻ കഴിയുന്നില്ല. എന്നാൽ ஆராதனை செய்ய முடியவில்லை ஆண்டவரே. എനിക്ക് ആ ദൈവ സാന്നിധ്യം അനുഭവിക്കാൻ കഴിയുന്നില്ല. எனக்கு அந்த தெய்வத்துடைய பிரசன்ஸை அனுபவிக்க முடியவில்லை ஆண்டவரே. പറഞ്ഞാട്ടെ, മറച്ചു വച്ച ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം എനിക്കൊന്ന് അനുഭവിക്കണം என்று சொல்லுங்கள் ஆண்டவரே. மறைந்திருக்கிற அந்த தேவ பிரசன்னத்தை நான் இன்றைக்கு அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. ദർശനങ്ങൾ കണ്ടുകൊണ്ടിരുന്ന വ്യക്തിയാണ് ഞാൻ. தரிசனத்தை நீங்கள் பார்த்து கொண்ட நபராய் இருந்திருக்கலாம். ഇപ്പോൾ എനിക്ക് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ദർശനങ്ങൾ കാണാൻ കഴിയുന്നില്ല. இப்பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது என்னால் அந்த தரிசனத்தை பார்க்க முடியவில்லை. മറഞ്ഞുപോയ കൃപാവരങ്ങൾ വെളിപ്പെട്ട് വരാൻ പോകുന്നു. அந்த மறைந்திருக்கிறதான கிருபை வரங்கள் இந்த ராத்திரியிலே வெளிப்படும்படி கர்த்தர் விரும்புகிறார். മറഞ്ഞുപോയ പ്രാർത്ഥന ജീവിതം ഇന്ന് ദൈവം വെളിപ്പെടുത്താൻ പോകുന്നു. ஏதோ ஒரு பகுதியிலே மறைந்து கிடக்கிறதான பிரார்த்தனை ஜீவிதத்தை இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். എവിടെയൊക്കെയോ നിങ്ങൾക്ക് നഷ്ടമായ ദൈവ സാന്നിധ്യത്തെ ദൈവം മടക്കി തരാൻ പോകുന്നു. ஏதோ ஒரு பகுதியிலே ஸ்தோத்திரம் மறைந்து போனதான ஸ்தோத்திரம் பிரார்த்தனை வாழ்க்கையை உங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் மீட்டு கொடுக்கும்படி விரும்புகிறார். നാവ് തുറന്ന് പറഞ്ഞാൽ ദൈവം ഇന്ന് എനിക്ക് വേണ്ടിയിട്ട് അതൊന്ന് വെളിപ്പെടുത്തണം. ஆண்டவரே, எனக்கு வேண்டி நீர் அதை தர வேண்டும் ஆண்டவரே, வெளிப்படுத்த வேண்டும். നിങ്ങൾ വിശ്വാസത്തോടെ പറയാൻ തയ്യാറാണെങ്കിൽ ഇന്ന് രാത്രികാലം ദൈവം നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ അത് വെളിപ്പെടുത്താൻ പോകുന്നു. நீங்கள் விசுவாசிக்க ஆயத்தமா இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அதை வெளிப்படுத்த கர்த்தர் ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். കർത്താവ് എന്റെ ജീവിതത്തിൽ അതൊന്ന് വെളിപ്പെടുത്തണമെന്നൊന്ന് പറഞ്ഞാൽ என்னுடைய வாழ்க்கையிலே அதை ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை கேட்க ஆரம்பிங்கள். ഭാവിയിൽ അങ്ങെന്താ ഉദ്ദേശിക്കുന്നത് എന്നോടൊന്ന് വെളിപ്പെടുത്തിയാട്ടെ. ஆண்டவரே, நீர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை கர்த்தாவே நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தரோடு கூட கேட்க ஆரம்பிங்கள். എന്റെ ശുശ്രൂഷ എന്തായെന്നൊന്ന് ദൈവത്തോട് ചോദിച്ചാട്ടെ. ഇന്ന് ദൈവം വെളിപ്പെടുത്തും. என்னுடைய ஊழியம் என்ன என்று சொல்லி கர்த்தரோடு கூட கேட்க ஆரம்பிங்கள். அதை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ആമേൻ, ഹല്ലേലൂയ. കാരണം സഭയെ ദൈവം ഒരു സൈന്യം പോലെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. காரணம் தேவ சபையை ஒரு சேனையை போல கர்த்தர் எழுப்பப்படும்படி ஆசைப்படுகிறார். ദൈവദാസന്റെ പുറകിലെ ഒരു സൈന്യമാണ് നിങ്ങൾ ഓരോരുത്തരും. ஆமென். கர்த்தர் தேவதாசனே ஸ்தோத்திரம், உங்களுக்கு பின்பதாக ஒரு சேனையை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். എനിക്ക് ആ ദൈവ സാന്നിധ്യം അനുഭവിക്കണമെന്ന് இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், அந்த தேவ பிரசன்னத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? ജീവിതത്തിൽ മറഞ്ഞു പോയ നന്മകൾ എനിക്കൊന്ന് അനുഭവിക്കണം. ஆண்டவருடைய வாழ்க்கையிலே மறைந்து போய் கிடக்கிறதான சில ஆசீர்வாதங்களை நான் மீண்டும் அனுபவிக்க வேண்டும். ഇന്നു മുതൽ എനിക്ക് വീണ്ടും ആ പ്രാർത്ഥനാ ജീവിതം വെളിപ്പെട്ട് വരണം. இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஜெப வாழ்க்கை எனக்கு கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. ഇന്നു മുതൽ എന്റെ നാവിൽ അന്യഭാഷകൾ വെളിപ്പെട്ട് വരണം. இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையிலே அந்நிய பாஷையினுடைய மொழிகள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ഇന്നു മുതൽ എന്റെ കുടുംബം പരാജയപ്പെട്ടതല്ല, ജയിക്കാൻ പോകുന്ന കുടുംബമാണ്. இன்று முதல் என்னுடைய குடும்பம் ஆண்டவரே தோற்று போன குடும்பம் அல்ல, ஜெயித்து முன்னேறுகிற குடும்பம் ஆண்டவரே. ഏതൊക്കെയോ മേഖലയിൽ പരാജയപ്പെട്ട് കിടക്കുന്ന കുടുംബത്തിന്റെ നന്മകളെ ദൈവം ഇന്ന് വെളിപ്പെടുത്താൻ പോകുന്നു. ஒரு பகுதியில தோற்று போன அனுபவத்தோடு கூட இருக்கக்கூடிய குடும்பத்தை கர்த்தர் வெற்றி பாதைக்கு கடந்து செல்லும்படி கர்த்தரை வெற்றி ஸ்தோத்திரத்திற்கு ஹல்லேலூயா ஆசைப்படுகிறார். ഇന്ന് നിന്നെ മറച്ചു വയ്ക്കുന്ന ചില രോഗത്തിന്റെ മുഖങ്ങൾ ദൈവം അഴിക്കാൻ പോകുന്നു. இன்னைக்கு மறைத்து வைத்திருக்கிற வியாதியினுடைய பிடிகளுடைய நுகங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒடிக்க போகிறார். ഇന്ന് നിന്റെ കുടുംബ ജീവിതത്തിനകത്ത് തകർച്ച കൊണ്ടുവരുന്ന ചില പൈശാചിക മുഖത്തെ ദൈവം ഒടിക്കാൻ പോകുന്നു. இன்றைக்கு வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தினுடைய ஸ்தோத்திர குடும்ப வாழ்க்கையை தகர்க்கும்படி பிசாசானவர் போட்ட திட்டங்களை கர்த்தர் இந்த ராத்திரியிலே அவர் ஒழிக்கும்படி விரும்புகிறார். നിന്റെ കുടുംബത്തിനകത്ത് സമാധാനത്തെ തകർത്ത് കളഞ്ഞ ചില പൈശാചിക മുഖത്തെ ദൈവം ഒടിക്കാൻ പോകുന്നു. ஏதோ ஒரு பகுதியினுடைய குடும்பத்தினுடைய ஸ்தோத்திர சூழ்நிலையை ஸ்தோத்திர ஹல்லேலூயா ஒழித்து போட்ட பிசாசுடைய தந்திரங்களை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அதை கட்டும்படி விரும்புகிறார். ഇത് ദൈവം നിങ്ങളെ വെളിപ്പെടുത്തുന്ന സമയമാണ്. இது தேவன் உங்களை வெளிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நாட்களாய் இருக்கிறது. അഭിഷേകത്തിനകത്ത് ദൈവം നിങ്ങളെ വെളിപ്പെടുത്തുന്ന സമയമായത്. இது ஸ்தோத்திரம், உங்களை அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ளாக பிரவேசிக்க செய்யக்கூடிய நேரமாய் നിങ്ങളുടെ ശുശ്രൂഷയ്ക്കകത്ത് നിങ്ങളെ വെളിപ്പെടുത്തുന്ന സമയമാണ്. உங்களுடைய ஊழியத்திலே கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தக்கூடிய நாட்களாய் இருக்கிறது, நேரமாய் இருக்கிறது. ഇന്നെന്റെ മേൽ കിടക്കുന്ന വാഗ്ദത്തം അതൊന്ന് വെളിപ്പെട്ട് വരട്ടെ. எனக்குள் மறைந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. എന്റെ മേൽ കിടക്കുന്ന ശുശ്രൂഷ ഇന്ന് രാത്രികാലം വെളിപ്പെട്ട് വരട്ടെ. என் மேல் திட்டம் வைத்திருக்கிற அந்த ஊழியத்தின் திட்டத்தை கர்த்தர் நாட்களை வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. എന്റെ മേൽ കിടക്കുന്ന അന്യഭാഷ വരം അഭിഷേകം ഇന്ന് രാത്രികാലം വെളിപ്പെട്ട് எனக்குள் இருக்கிற அந்த அந்நிய பாஷை வரத்தை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. നമ്മൾ ഒരുമിച്ച് ആരാധിക്കാൻ പോകും. ஒருமித்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். നിങ്ങൾ ശക്തമായി ആരാധിക്കും. ചില
சில முகங்கள் இங்கு போட்டும் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அவன் சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க ஆரம்பி